அன்புடையீர் வணக்கம். வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் பிஎஸ்ஜி ஹெல்த் கேம்பஸ் கோயம்புத்தூர். நான் உங்களுடன் டாக்டர் பிஆர் முருகேசன். நம்முடன் டாக்டர் கேஎஸ் ராஜ்குமார், டாக்டர் கவிசங்கர் அண்ட் டாக்டர் நித்யானந்தன். இன்றைய தினம் நாம் அனைவரும் யுனைடெட் பை யுனிக் என்கின்ற ஒரு அடிப்பர கூற்றின் வழியாக 25 ஆண்டுகளாக அனுசரிக்கப்பட்ட வேர்ல்டு கேன்சர் டேவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். கேன்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நமக்கு நிறைய பய உணர்வு வரதுக்கு காரணமே உயிரிழப்பு தான். behalf of the director and the faculty of PSC Institute of Oncology, I welcome you all for this novel panel discussion on cancer. We will focus more on the lung cancer because it's my own specialty. I'm a cardiothoracic and vascular surgeon, experienced over 3 decades on this area of interest of practicing thoracic oncology. Dr. K.S. Rajkumar is a senior consultant surgical oncologist. I already introduced in many occasions. He is very keen in minimal access surgery for onco practice in all organs, and he is very good in thoracic oncology practice, including robotic role in thoracic cancer surgery. Dr. Kavishankar is our senior consultant medical oncologist. He deals with all pre-procedural workup, staging of the cancer, and subsequent decision on the correct line of management. Either it's going to be medical, surgical, or combination of these with chemo, radio, or the advanced therapeutic modality in cancer. So the PSC Institute of Oncology has a full array of specialty and the facilities to handle early cancer detection to advanced cancer management, including palliative care. Dr. Nithyanandan is our consultant radiation oncologist. Without a radiation unit or the facilities, no cancer care can be completed. So he is here to throw some light to even the layman to understand what is radiotherapy all about in lung cancer or in general. With this small introduction, இன்று நாம் இணைவது உலக புற்றுநோய் நாள். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 முறை என்னுடன் டாக்டர் கேஎஸ் ராஜ்குமார் பயணித்த 2 முக்கியமான கேன்சர் நோயை பற்றிய விவாதம். ஒன்று மார்பக புற்று, மற்றொன்று புரோஸ்டேட். ஒன்று பெண்களுக்காக, மற்றொன்று ஆண்களுக்காக. நாங்கள் ஏன் இதை இந்த பிஸி ஷெட்யூல் எல்லாம் இந்த வர வச்சு உங்களுக்காக இதை நாம் ஒரு ஸ்மால் வீடியோ கிளிப் பண்ணி அனுப்புன்னு நினைக்கிறோன்னா, அந்த 2 ப்ரோக்ராமுக்கே எங்களுக்கு கொடுத்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ டாக்டருங்கிறதோட அது வந்து ஒரு அட்வைசர் மாரி நாம் அதில் பண்ணியிருக்கோம். யார் வந்து உங்கள்கிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை, எஸ்பெஷலி இதுமாரி ஒரு டீப் சீட்டட் இஷ்யூ, ஒரு கேன்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா, த ட்ரஸ்டட் கன்சல்டன்ட், ட்ரஸ்டட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அந்த ரோலை நாங்கள் எடுத்து அந்த இது பண்ணதில் ரீசெண்ட் ஃபாஸ்ட் இந்த 1 month வி பிக்ட் அப் லாட் ஆஃப் இயர்லி கேன்சர் அண்ட் தே ஆர் இன் த ஒர்க்கப் ஆன் ஃபார் இயர்லி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வித் திஸ் டுடே வில் ஸ்டார்ட் வித் கேன்சர்னால் என்ன. நிறைய பேருக்கு சின்ன கொழுப்பு கட்டி இருக்கும் உடம்புல. கொழுப்பு கட்டி எப்பயோ டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கே டாக்டர்கிட்ட போய் இரும்பல் சளியும் தான் அவரோட காட்டிட்டு வந்துடுவாங்க. இது ஒன்றும் கேன்சராக இருக்காதுங்களா, கேன்சராக இருக்காதுங்களா. நாம் வந்து இந்த கேன்சரை லேபிள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலும் அங்கே வந்து உட்காந்தாலும் எல்லாம் கேன்சரோட அவதிப்படுறவங்க. இதில் வந்து ஒரு பெரிய சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறது ஒன்றினோம் ஓர் மனதாய் அப்படின்னு நம்ம தமிழில் இது அடிப்படை கருத்து. நம்ம எல்லாமே வந்து ஒன்றி விட்டோம் ஓர் மனதாய். கேன்சருங்கிறது ஒரு பெரிய உயிர்கொல்லி நோய் இன்னும் இதுவரைக்கும் கருதப்பட்டாலும் இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு,
இயர்லி டிடெக்ஷனுக்கான ஃபெசிலிட்டிஸை வச்சு நாம் கேன்சரை வந்து க்யூருங்கிறதுக்கு மேலேயே பண்ணிடலாம். ஒரு இரும்பல் சளி வந்து போகிற மாரி கூட பண்ணிடலாம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ப்ரோஸ்டேட்டுக்கு இது இப்போ சார்ட்டு வரும்போது சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு ரிட்டென்ஷனோட போனார், கெத்திட்டர் போட்டாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்க, ப்ரோஸ்டேட் பெருசாக இருந்தது. நம்ம அந்த ப்ரோஸ்டேட் கேன்சரை பற்றி இதை அனுப்புனா அவங்க ஒய்ஃபு ஓவர் நைட் அதை பார்த்துட்டு அடுத்த நாள் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வி டிட் எம்ஆர்ஐ, நோ பெரிய ப்ரோஸ்டாட்டிக் இன்வால்மெண்ட் எதுவும் இல்லை. பயாப்சி ப்ரூவ் டு பி அடினோகார்சினோமா நோன், இது பிஎஸ்ஏ ரைஸ்டு. இது எல்லாம் அந்த அம்மாவுக்கு நம்ம சொன்னதுனால கம்ப்ளீட் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டுட் வித்தவுட் ஃபியர். நவ் தே ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். இந்த ஆப்ஷனை நாம் கொடுக்கணுன்னா வி ஷுட் எஜுகேட் பீப்புள். Laymen should be educated. Educated people go through the net and get confused and they come back. பட் லேமேனுக்கு வந்து இது ஒரு லைப்போமானா இதை பற்றி பயப்பட வேணாம், இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு வேணால் இதுமாரி நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறது தான். பொதுவாக வந்துங்க நம்ம எந்த நோய்க்குமே ஒரு வேக்சின் அப்படிங்கிறத தேடுவோம். கோவிட்டில் ஆரம்பித்து பெரிய பெரிய வைரல் இன்ஃபெக்ஷனில் வேக்சின், எய்ட்ஸுக்கு வேக்சின் இருக்கான்னு கேட்க தோணும், மலேரியாவுக்கு வேக்சின், இப்போ கேன்சருக்கு வேக்சின் இருக்கான்னு கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு தோணுனா கூட ஃபியூ ஆர் தேர். ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸால் வர்ற கேன்சரோ இல்லை ஒரு ஹெச்சிவினால் வர்ற கேன்சர் தடுக்கலாம். அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸ். பட் த ரியல் வேக்சின் கேன் பி ஸ்ப்ரெட் அக்ராஸ் த வேர்ல்டு இஸ் எஜுகேஷன். ப்ரிவென்ஷன் தான் கேன்சருக்கு பெட்டர் க்யூர் கொடுக்க முடியும்னா அது வராதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும். வருமுன் காப்போம், அதன் முன் கேட்போம். இந்த கேட்குற நிகழ்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோம். எல்லாருமே பிஸியாக இருக்கிற ஒரு இது வீக்கெண்டு சாட்டர்டே நம்ம மெடிக்கல் பிஸினோட பேராமெடிக்கலில் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அதனால் இந்த ஆஃப் அன் ஹவர் நம்ம சொல்ல போகிறது என்னங்கிறத நல்லா ஊக்கமாக கேட்குறதோடு இல்லாமல் நாம் கேட்டதை மற்றவங்க பயன்பெறணும், ஏதோ ஒரு மூலையில் வந்து உபயோகம் இருக்குன்னா இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த நாலேஜ் ஸ்ப்ரெட்டிங் இஸ் எ வைல்ட் ஃபயர் மாரி போகணும். அதுமாரி போனால் மட்டும்தான் நம்ம கேன்சருக்கு வேக்சின் கொடுக்கறது அர்த்தமாகும். சரிங்களா? அந்த வகையில் இப்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்போ நான் லைப்போமான்னு சொன்ன ஒரு கொழுப்பு கட்டி இது கேன்சர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்கிறோம். நாம் படிக்கிற காலத்தில் ஃபஸ்ட் இயரில் கொடுக்குற ஸ்பாட்டர் டெஸ்ட் எல்லாமே இந்த லைப்போமாவாக தான் இருக்கும். அதுக்குன்னு சில இதை கண்டுபிடி. இந்த லைப்போமாங்கிறது ஒரு கொழுப்பு கட்டி, அதான் டியூமர் யூபிக்யூட்டஸ். அது யூனிஃபார்மாக இருக்கிறது ரொம்ப இது காமனஸ்ட் டியூமர்னு கேட்டால் லைப்போமான்னு சொல்கிறோம். அந்த வகையில் இப்போ ஏன் இந்த கேன்சர் பற்றி ஒரி பண்ணுறோன்னா, இந்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து அந்த செல்லு வந்து அசாதாரணமாகி தன்னுடைய வளர்ச்சி கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, அது தான் உருவான இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடுது. அதனால வர்ற அந்த இறுதிக்கட்ட கஷ்டமான பசியின்மையோ உடல் வெயிட்டு குறையிறதுனாலையோ மூச்சு திணறலோ இல்லை அது சம்பந்தமான சில உபாதைனால படுக்கையிலே படுத்துறதுனால வந்து எண்ட் ஸ்டேஜ் ஆகி அவங்க வந்து ஒரு லைஃப் லாஸ் அளவுக்கு போயிடுறாங்க. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொன்றா தான் ஆகும் தாண்டி ஒரே நாளெல்லாம் ஆகிறது இல்லை. காலையில் கேன்சர் வந்தது ஈவினிங் இறந்தாங்கன்னு ஹிஸ்ட்ரியே இருக்காது, பிரெயினில் வந்தால் கூட அப்படி இருக்காது. ஸோ அதனால் எல்லாமே ஒரு ஸ்லோ ப்ராசஸில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வர்ற மாற்றத்தினால வர்றதுனால எங்கே வேணாலும் நம்ம அதை அரெஸ்ட் பண்ணி அதுலேருந்து பெட்டர்மெண்ட் ஸ்டேஜ் கொண்டுட்டு போயிடலாம். ஸோ அப்போ கேன்சர் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வந்து இதுதான் இதனுடைய வரையறை அப்படின்னு சொன்னால், ஒரு செல்லு வந்து தன்னுடைய இதில் வந்து அசாதாரணமாகி அசாதாரண வளர்ச்சி உண்டாக்கி அசாதாரண வளர்ச்சி வேறு இடத்துக்கு பரவுறது தான் கேன்சர் ஆகும். அது எந்த உறுப்பாக இருந்தாலும் அதுதான் கேன்சர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு இப்போது நம்ம டாக்டர் ராஜ்குமார்கிட்ட நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறோம். அவங்க வந்து இதில் சர்ஜிக்கல் ஆன்காலஜி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வெளியிலேயே ஒர்க்கு பண்ணி ஆப்ரேஷனுக்காக அனுப்பிச்சிடுவாங்க இல்லைங்களா? உங்கள்கிட்ட வர்றதே வந்து அவங்களுக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த கேன்சரை எப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்க? நீங்கள் அந்த சீட்டெல்லாம் பார்ப்பீங்க வச்சு. கண்டிப்பாக சார். இப்போ சாதாரணமாக முதல்ல வந்து டாக்டர் போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டோட போவாங்க. ஏதோ ஒரு கட்டி இருக்கும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் இருக்கலாம், பசியின்மை இருக்கலாம், ரொம்ப நாளாக இருமல் இருந்திருக்கலாம், இல்லைனா ப்ளீடிங் ஏதாவது இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது போய் ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம லோக்கல் டாக்டர்கள் வந்து அந்த கட்டியை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கேன் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஏதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ இல்லை சிடி ஸ்கேனோ இது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேருந்து நீரோ இல்லை சதையோ எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை நம்ம எஃப்என்ஏசி இல்லைனா பயாப்சின்னு போவோம். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு ரிசல்ட் கிடைக்குன்னா, அது முதல்ல அது கேன்சராக இல்லையா, என்ன டைப் ஆஃப் கேன்சர், எங்கேருந்து வந்திருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு கேன்சர் தெரிஞ்சிருச்சு, என்ன டைப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பரவி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது அந்த ஸ்டேஜில் தான் நம்மள்ட்ட யூஸ்வலாக வருவாங்க. வரும்போது நம்ம என்ன ஸ்டேஜ் எவ்வளோ பரவி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த சிடி ஸ்கேனோ இல்லை பெட் ஸ்கேன், முழு உடம்பு ஸ்கேன், பெட் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ பரவி இருக்குன்னு தெரியும். எவ்வளோ பரவி இருக்கிறது தான் ஸ்டேஜ், வீரியங்கிறது தான் ஸ்டேஜ். நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ கேன்சருங்கிறது தெரிஞ்சிருச்சு, என்ன டைப்புங்கிறது தெரிஞ்சிருச்சு, எங்கேருந்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ பரவி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம கம்பைண்டாக எல்லாம் சேர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலாம்.
கரெக்ட். இப்போ யூஸ்வலாக அவங்க வரும்போதுங்க ஒரு பெரிய தாக்கத்தோடு வருவாங்க. கேன்சர்னு சொல்லிட்டாங்களோ, இதுலேருந்து அவங்க உயிர் பழைப்பாங்களா, இதை ஆப்ரேஷன் பண்ணாலும் க்யூர் பண்ணிவிடுவாங்களா, உங்களை ஃபஸ்ட்டு வார்த்தை அவங்க பேஷண்ட்டை வச்சுக்கிட்டே கேட்க மாட்டாங்க, அனுப்பிச்சிட்டு ஏன் டாக்டர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு கேட்பாங்க. இப்போ நாம் அதை ருட்டீனாக பார்ப்போம். அஸ் ஏ ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இதில் ஒரு 20-30 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தனையோ கேஸுங்க அந்த ஃப்ளாஷ்பேக் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இதில் வந்து லங் கேன்சர் நிறைய பேசுன்னு சொல்கிறோம். ஒரு லங் கேன்சரோட ஒருத்தர் டயக்னோஸ் பண்ணி வந்துட்டாங்க. அது ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிற ஒரு இதில் இருக்குது. நீங்களும் அவரை கிளினிக்கலாக எல்லாம் எக்ஸாம் பண்ணிட்டீங்க. யூ ஆர் ஹாப்பி டு ஹேண்டில். ஏன்னா வேறு எதுவும் டிஸ்டலாக எதுவும் நான் சொன்ன அந்த மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்கிற அந்த எம் ஸ்டேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாம் சேஃபாக பண்ண. பட் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா சயின்டிஃபிக்காக நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இவருடைய அந்த செல் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அந்த டியூமர் பிஹேவியர் எப்படி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி அந்த ஸ்பெசிமெனை பயாப்சி பண்ணி எடுத்தப்பறம் தான் க்யூராக சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு ஆன்சர் வேணும். நீங்கள் எப்படி அசே கன்சல்டன்சி கேன்சர் இது யாருக்கு வேணாலும் வரலாம். நம்ம படித்தவங்க படிக்காதவங்க புரிஞ்சவங்க புரியவங்க நிறைய அவர் ஓன் கொலிக்கு சஃபரிங் வித் சம் அன்டயக்னோஸ் இதுங்கும் போது இட்ஸ் இஸ் ரியல் பிக் இம்பாக்ட் டு அஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட ஃபேஸ் பண்ணி சொல்கிறீங்க? நான் இப்போ சொன்னது லங் கேன்சர் ஸ்டேஜ் 2 சொல்லியாச்சு, நீங்கள் ஆப்ரேட் பண்ண ரெடி பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் எக்ஸாம்பிள் சார். இந்த மாதிரி தான் பேஷண்ட்ஸ் ரெகுலராக கேட்பாங்க, டாக்டர் சரியாயிடுமா, க்யூர் ஆகிடுமா, கரெக்ட், காப்பாற்றிடலாமா, இதுதான் ரெகுலராக கேட்குற கேள்வியாக இருக்கும் சார். இப்போ நான் யூஸ்வலாக பேஷண்ட்டை சொல்கிற பதில் என்னவா இருக்கும்னா சார், ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நம்மளோட வேலை, கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம செய்யலாம், குணப்படுத்துறது கடவுளோட வேலை. ஸோ இது கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, அந்த என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா வி கிவ் த பெஸ்ட் சான்ஸ் ஃபார் க்யூர் ஃபார் த பேஷண்ட். அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார். பர்ஃபெக்ட்டுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. நான் சின்ன வயசில் இரும்பல் சளிக்கு எங்கள் அப்பா ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. சிதம்பரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சீனியர் மோஸ்ட் எம்பிபிஎஸ் டாக்டர் சீனியர். அவர் கன்சல்டேஷன் முன்னாடி எழுதியிருக்கும், மருத்துவம் அளிப்பது மருத்துவரின் கடமை, குணம் அடைவது இறைவனின் அருளால். இதை தான் நீங்கள் வேற ஒரு இதாக சொல்கிறீங்க, அதில் அது எழுதியிருக்கும். நான் ஒவ்வொரு டைம் போகும்போது தமிழ் படிக்க தெரிஞ்சால் அதை நான் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். பட் உள்ளே போயிட்டு வரும்போது வி ஃபீல் குட். இப்போ இந்த கடவுளுங்கிற ஒரு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஆத்திக நம்ம பட்டிமன்றம் நடத்தலை. நம்ம ஒரு இதமாரி ஒரு நோய் இதமாரி ஒரு கஷ்டம் வரும்போது அந்த நம்பிக்கை இருக்கிறீங்களா, அந்த 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 வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சோஷியல் எக்கனாமிக் அந்த வந்து ஸ்பிரிச்சுவல் இது இருக்குது இல்லையா, அந்த சைக்காலஜிக்கலாக இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ரொம்ப முக்கியம். அஸ் எ டாக்டர் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும், இவருக்கு உயிருக்கு ஆபத்து வராது, காப்பாற்றணும். அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். 1 out of 100 சுச்சுவேஷனில் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட் போகிறது சகஜம் தான். அது ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட், அதை நாம மைண்டில் வச்சுக்கிட்டு இல்லைங்க இதெல்லாம் பண்ணால் கூட அவருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் they will get upset. ஏன்னா ஓவரால் லைஃபை வந்து பீயிங் ஹாப்பி, பீயிங் கம்ஃபர்டபுள் வித் சரௌண்டிங் அண்ட் இதுதான் ட்ரஸ்ட்டு தானுங்களா, அதை நம்ம அவசியம் கொடுக்கணும். டாக்டர் ராஜ்குமார் அப்ரோச் இஸ் பெஸ்ட் ஃபார் எனி ஆன்கோ ப்ராக்டிஸ். யூ ஷுட் infuse the confidence and the trust to the treatment policy. 1 out of 100 scientific ஆகிறதெல்லாம் then we have to face it now and then. But first impression should be the best. They should feel they are getting better hand to operate, better idea to get cured of the disease. After that you have to give some other adjuvant treatment that they will accept by time. Now Dr. Rajkumar, from here we will move on to our Dr. Kavi Shankar, because medical oncology is a core for our practice. நான் இப்போ thoracic surgeon, எனக்கு வந்து பல்மனாலஜியில் டாக்டர் வருணோ இல்லை டாக்டர் செந்திலோ இல்லை ப்ரீவியஸாக டாக்டர் ராம்நாதன் இருந்தாங்க. இவங்க பார்த்து அனுப்புறதை வச்சு தான் ஐ வில் ஆப்ரேட். பட் இட்ஸ் நீட் லாட் ஆஃப் ஒர்க் பிஃபோர் சென்டிங் டு நைஃப். கத்தி வச்சு ஒருத்தவருக்கு நம்ம ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தி பேசி அவங்க நல்லா புரிய வச்சு நல்லா ஒர்க்கப் பண்ணணும். அது வந்து மெடிக்கல் ஆங்க இஸ் த பேக் போன் ஃபார் த இது. எய்தர் தே வில் பெனிஃபிட் ஆஃப் சர்ஜரி ஆர் சர்ஜரி followed by some other adjuvant therapy or follow up. Sometimes சர்ஜரிக்கு முன்னாடியே அவங்க கொடுக்க வேண்டிய சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். அதை தான் நம்ம வந்து இந்த சாண்ட்விச் தெரப்பிலாம் நம்ம சொல்கிறோம். என்கிட்ட நிறைய பேஷண்ட் வருவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்ததுமே உங்களுக்கு சொன்னேன், ஏன் டாக்டர் லங் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் உடனே ஆப்ரேட் பண்ண வேண்டிய ஏன் டிலே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. அந்த பாயிண்ட் ஆஃப் கேர் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் கேன்சர் அம்மா அனுப்பிச்சேன், நல்ல எஜுகேட்டட் அம்மா ஃப்ரம் இது. அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு என் ஓபிக்கு வந்துட்டாங்க, டாக்டர்கிட்ட போகணும் உடனே ஆப்ரேஷன் பண்ணானா இல்லை 3 months எல்லாம் கொடுத்து வரணும், தப்பாகிடாதுங்களா அப்படின்னு. அவங்களுடைய ஃபீல் வந்துங்க கேன்சர் இதுக்கு உடனே பிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து விட்டோம்னா அடுத்தது வளராதுங்கிறது. அது கரெக்ட் கான்செப்ட்.
ஏன்னா 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி இப்படியே அது பெருசாகி பரவறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். பட் அது வந்து சயின்டிஃபிக்காக பார்க்கும் போதில் breast cancer ஒன்ஸ் யூ டயக்னோஸ் சிஸ்டமிக் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லி தரோம். ஆரம்பத்தில் ஒரு செல் அங்கே இல்லைனா கூட எங்கேயாவது இருக்கும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கண்டெயின் பண்ணி அப்புறம் பண்ணணும். அதில் நீங்கள் அதுமாரி பண்ணி நவ் தட் லேடி இஸ் டூயிங் வெல். மாடிஃபைடு ரேடிக்கல் மாஸ்டெக்டமி அப்புறம் ஹீமோலாம் கொடுத்து நல்லா இருக்கு. இந்த கான்செப்டை நம்ம ஒரு நம்ம வில்லேஜுக்குள்ள புரிய வைக்கணும்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும். தே வில் ஜம்ப் டு சர்ஜரி பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது பண்ண. நீங்கள் இப்போ நான் அந்த லங் கேன்சர் தான் நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு குறிப்பிட்ட லீஷன் இருக்குது, ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒர்க்கப் பண்ணிட்டீங்க. ஒர்க்கப் பண்ணும் போது உங்களுக்கு சில டவுட் வருது. டவுட் வரும்போது இந்த மீடியா ஸ்டைனத்துலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்கிற மாரி இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? அதாங்க சார், ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இப்போ ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கட்டின்னு வராங்க, இல்லை ஒரு சிம்டமோடு வராங்க அப்படின்னா அடுத்து நம்ம மேற்கொண்டு பரீட்சைகள் தேவைப்படும். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன கட்டி அப்படின்னு பார்க்கணும். செகண்ட், அந்த கட்டி அங்கே மட்டும்தான் இருக்கா, வேறு எங்கேயாவது பரவி இருக்கா, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு அடுத்த பரீட்சைகள் செய்கிறப்ப தான் நமக்கு தெரிய வரும். ஸ்கேன்ஸ் தேவைப்படலாம், பயாப்சி தேவைப்படலாம், அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான். ஸோ எல்லா கேன்சருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம ஆப்ரேஷன் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க முடியாது. செகண்ட் திங், பேஷண்ட்ஸோட அவங்களோட திங்கிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஆப்ரேஷன் இப்போ கட்டி இருக்குது, கட்டியை நம்ம எடுத்தாகணும், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு திங்கிங்காக இருக்கும். பட் எல்லா கட்டிக்கும் ஆப்ரேஷன் மட்டுமே நமக்கு தீர்வாக இருக்காது. சில கட்டிகளுக்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். பட் ஆப்ரேஷனை தாண்டியும் மற்ற ட்ரீட்மெண்ட்டுகள் தேவைப்படும். ஆப்ரேஷன் தாண்டி திரும்ப கட்டி வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை சில கட்டிகள் ஆப்ரேஷன் பண்ண முடியாத லெவலில் இருக்கும். ஆல்ரெடி கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறப்ப ஒன்று ஆப்ரேஷன் பண்ண முடிகிற அளவுக்கு கட்டியை சுருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாலும் அது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை நாம் டெஃபினட்டாக இது பேஷண்ட்டுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் தேவைப்படும் தான். பட் கண்டிப்பாக புரிய வச்சாகணும். அதுக்கு தானே நம்ம இருக்கோம், நம்மளோட வேலையே அதுதான். அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறக்கூடிய வகையில் நம்ம சொன்னால் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் வில் அக்செப்ட் தட். நம்ம கண்டிப்பாக அவங்க சில பேர் எல்லாராலையும் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கவும் முடியாது. சில பேர் வில் பி தேர் ஹைலி எஜுகேட்டட். சில பேருக்கு நம்ம மறுபடியும் சொன்னதே திரும்ப சொல்ல வேண்டியும் இருக்கலாம். பட் அதுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பாக நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அல்டிமேட்டாக நமக்கு பேஷண்ட்டுக்கு நம்ம அதான் சார் சொன்ன மாதிரி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்மள்கிட்ட என்ன கொடுக்க முடியுங்கிறத நம்ம பார்த்து அந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா தான் the best chance to cure them of the disease. ஸோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம கரெக்டுங்க. இப்போ கவிஷங்கர் சொல்கிறது என்னென்னாங்க, நமக்கு பொறுமை வேணும், அது கூட நல்ல டாலரன்ஸ், தென் வி ஷுட் அக்செப்ட் தெர் ஃபீல் ஆல்சோ, இல்லைங்களா? அது வி ஷுட் நெவர் நெக்லெக்ட் அ ரிஜெக்ட். ஏன்னா அவங்க சைடு நீங்கள் அந்த சைடில் உட்காந்து பேசும்போது உங்களுக்கு என்ன அந்த இது இருக்குங்கிறத நம்ம அந்த இம்பேக்ட் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரீஆப்ரேட்டிவ் ஒர்க்கப் மஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாம் ஒர்க்கப் பண்ணி அந்த பர்டிகுலர் என்டிட்டி சர்ஜிக்கலாக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதுன்னா சர்ஜன்ட் அனுப்புகிறீங்க. சப்போஸ் இந்த இதில் உங்களுக்கு ஒரு இது இருக்குது, நம்ம நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அது ஏதோ அட்ஜுவன்ட் தெரப்பின்னு ஒன்று கொடுக்கணுங்கிறாங்க டாக்டர். இந்த பிரெஸ்ட்டுக்கே இந்த டியூமர் சைஸ் எல்லாம் பார்த்து அட்ஜுவன்ட் தெரப்பின்னு ஒன்று கொடுக்கணுங்கிறாங்க. அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த அட்ஜுவன்ட் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான என்டிட்டிக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கன்னா என்னென்னா, அட்ஜுவன்ட்டுங்கிறது என்னென்னா அடிஷ்னல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை ஒரு கொலோக்கியெல்லாம் நம்ம அப்படி சொல்லலாம். ஸோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட்னா இப்போ என்னென்னா, கேன்சரை நம்ம எடுத்ததுக்கப்புறம், அதாவது கேன்சர் உடம்புலேருந்து எய்தர் க்யூர் பண்ணதுக்கப்புறம், ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் பண்ணுறோம், இல்லை எந்த ஒரு வகையான இப்போ ரேடியேஷன் கொடுத்தும் கட்டியை கரைக்கிறோம், அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் மேற்கொண்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா அதுக்கு பேர் தான் அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட், அதுதான் நம்ம அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இப்போ கேன்சர் கட்டிங்கிற போது அது நம்ம ஸ்கேனில் ஒரு கேன்சர் கட்டி தெரியுது அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒரு சென்டிமீட்டராவது கட்டி இருக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு இன்னும் கூட பெரிய சைஸாக இருக்கணும். அது உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு 5 சென்டிமீட்டர் மேலே வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சம்டைம்ஸ் சில கேன்சர் இன்னும் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கலாம். அது நமக்கு ஸ்கேன்லையும் கண்டுபிடிக்க முடியாது. அது உடம்புல வேறு எங்கே வேணாலும் பரவி இருந்திருக்கலாம், ஆல்ரெடி நமக்கு பரவி இருந்திருக்கலாம், பட் நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி நம்ம அந்த கட்டியை நம்ம எடுத்துட்டாலும் மேற்கொண்டு சில செல்ஸ் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அந்த செல்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ண கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இந்த அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கட்டிகள் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இந்த
அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. அது அது நிறையா ஃபார்ம்ஸில் கொடுக்கலாம். அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இம்யூனோதெரப்பிங்கிற ஃபார்மில் கொடுக்கலாம், கீமோதெரப்பிங்கிற ஃபார்மில் கொடுக்கலாம், ரேடியேஷனுங்கிற ஃபார்மில் கொடுக்கலாம். அது அந்த கட்டியோட தன்மை, அதோட கட்டியோட ஸ்டேஜ் இதெல்லாம் பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ணுவோம். அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட், அட்ஜுவன்ட் ரேடியேஷன் தேவைப்படுதா, அட்ஜுவன்ட் இம்யூனோதெரப்பி தேவைப்படுதா, அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி தேவைப்படுதாங்கிறது டிசைட் பண்ணுவோம். கரெக்டுங்க. இப்போ நீங்கள் சொன்னது புரிஞ்சிருக்கும். அட்ஜுவன்ட்டுங்கிறது அடிஷ்னல் டு இது ஒரு பிரைமரி சர்ஜரி, அதுக்கு ஃபாலோடு பை அப்படிங்கிற ஒரு இது கான்செப்டில் கொடுக்குறீங்க. இது மெயின் நோக்கம் வந்து அந்த கட்டியை எடுத்தால் கூட மைக்ரோ டெபாசிட்டர், மைக்ரோ இன்வேஷன் எங்கேயாவது அங்கே இருக்கிற நெறியிலையோ இல்லை மற்ற இதுலையோ இல்லை பிளட்லையோ இருந்ததுன்னா நம்ம இந்த இது கொடுக்கும்போது இல்லை ஹீமோவா இம்யூனோவா கொடுக்கும்போது அந்த செல்லெல்லாம் இது டேக்கிள் பண்ணி கம்ப்ளீட் அரெஸ்ட் ஒரு கண்ட்ரோல் வர்றதுக்கு இந்த அட்ஜுவன்ட் கொடுக்குறோம். ஒரு சில பேருக்கு இந்த அட்ஜுவன்ட்ங்கிற வார்த்தை கேட்டது நியூ அட்ஜுவன்ட் எங்கேயோ சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ தேர் ரன்னிங் வித் ஆல் த டிஜிட்டல் இது இல்லைங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, நம்ம எல்லாம் சொல்லி அவங்கள எல்லாம் செஞ்சு புரிஞ்ச வச்சு போனாலும் மொதல் நாள் நைட் உட்காந்து கூகுள் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அது வந்து இட்ஸ் ஹேண்டி ஆகிடுச்சு. நிறைய இதுக்கு வெப்சைட் இருக்குது, பார்த்து அதை பார்த்து தே வில் கெட் மோர் அண்ட் மோர் கன்ஃபியூஸ். நெக்ஸ்ட் டே தே வில் பி கம்மிங் ப்ரிப்பேர்ட் மோர் தென் யூ. அந்த பர்டிகுலர் என்டிட்டியில் அவங்களுடைய ப்ரௌசிங் வந்து மச் மோர் தேன் ஆஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஆன் த டே. அப்போ வந்து நீங்கள் அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு அதையும் முறையாக புரிய வைக்கணும். இப்போ அட்ஜுவன்ட்டுங்கிறது அடிஷ்னல் டு சர்ஜிக்கல் மொடாலிட்டியில் நம்ம கொடுக்குறது. நியோ அட்ஜுவன்ட் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் எனக்கு யூஸ் பண்ணாங்க அந்த அம்மா. சார் வந்து நியோ அட்ஜுவன்ட் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த நியோ அட்ஜுவன்ட்டுங்கிறது என்ன? அடுத்த திங் சார், இப்போ அட்ஜுவன்ட்டுங்கிறது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நியோ அட்ஜுவன்ட்டுங்கிறது என்னென்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது இப்போ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே எதாவது கொடுக்குறது தான். நியோனா முன்னாடி கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் தேவைப்படுமா அப்படின்னு நம்ம அடுத்த இது யோசிக்கணும். நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம். எப்போ அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன் ஒரு கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ லங் கேன்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லங் கேன்சருக்கு இப்போ ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சில கட்டிகள் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கலாம். இல்லை சில கட்டிகள் நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்மளால் முழுசாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியுமா அப்படிங்கிற சில இது இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த கட்டியை சுருக்கிறதுக்கு, இல்லை அந்த அந்த ஆப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட். அகைன் நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட்லேயே தெர் ஆர் மல்டிபிள். நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு என்டிட்டி தான். அதில் நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது. கீமோதெரப்பி இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, இம்யூனோதெரப்பி, இந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணுங்கிறது அது அகைன் நம்ம கட்டியோட தன்மையை பொறுத்து, அதுக்கு இருக்கிற ஸ்டேஜை பொறுத்து தான் நம்ம கொடுப்போம். ஸோ நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு மெயின் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி, இப்போ ஆப்ரேஷன் இல்லை ரேடியேஷனுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட். அது நமக்கு கட்டியை பொறுத்து தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது டிசைட் பண்ண முடியும். பர்ஃபெக்ட்டுங்க. கம்ப்ளீட்லி வி அண்டர்ஸ்டுட் அட்ஜுவன்ட் அண்ட் நியோ அட்ஜுவன்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ட்ரீட்மெண்ட். இது வந்து இப்போ டாக்டர் கவி சங்கரோ இல்லை நீங்களோ நானோ தனியாக எடுக்கிற ஒரு முடிவு இல்லை. இதுக்கு தான் இந்த டியூமர் போர்டு மீட்டில் இந்த பர்டிகுலர் என்டிட்டிக்கு இந்த மாரியான ஒரு நியூ அட்ஜுவன்ட், இந்த மாரியான சர்ஜரி, ஒரு அட்ஜுவன்ட் தெரப்பி தேவைன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக அதை நான் அப்ரோச் பண்ணுறேன். இது வந்து இட்ஸ் நாட் வில் ஆர் நாட் வில். கரெக்ட். லாஸ்ட் இது அதான் சொன்னோம். இது வந்து இட்ஸ் எ குட் ஸ்டேஜ் டு பர்ஃபார்ம் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் போர்ட் மீட் அண்ட் டிசிஷன் மேக்கிங். பேஷண்ட்டோட கேன்சரையும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, என்ன டைப் ஆஃப் கேன்சரு, அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உட்காந்து பேசி சர்ஜனு, ரேடியோதெரப்பி, மெடிக்கல் ஆங்காலஜி, பெத்தாலஜி, ரேடியாலஜி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசி, அவங்களுக்கு சில சோஷியல் ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம், அதனால் கவுன்சிலரையும் கூட உட்கார வச்சு பேசி அந்த கலெக்டிவ் டிசிஷன் தான் வந்து கரெக்டான டிசிஷன். பெரிய சங்கம் அங்கே இல்லை, இத்தனை ஸ்பெஷாலிட்டி இன்க்ளூடிங் நீங்கள் இப்போ சொன்னீங்களா இந்த சோஷியல் இது. சம்டைம்ஸுங்க வி ட்ரீட் கேன்சர் பை டவுன் த லைன் ஃபாலோ 5 years 10 years தே லாஸ்ட் த பேஷண்ட். அதன் பிறகு அந்த சோஷியல் இம்பேக்ட், அந்த சைக்கிக் இம்பேக்ட் டு த ஃபேமிலி இருக்குங்களா, அதை ஹேண்டில் பண்ணிடுன்னா அது இட்ஸ் லீவ் சம் டிசீஸ் ரெசிடுவல் டு த பேஷண்ட் ஃபேமிலி. அவங்க சன் வரும்போது ஒவ்வொரு டைம் இரும்பல் வரும்போது எனக்கு அப்பாவுக்கு இந்த லங் கேன்சர் இருக்குமான்னு இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் ரியல் ஒரு சொசைட்டியல் இஷ்யூ. அதனால் நாம் இதை வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஏதோ ஒரு இதில் அவங்கள லாஸ் பண்ணிட்டோன்னா அதோட இந்த டிசீஸ் இஸ் நாட் டையிங், இட்ஸ் கண்டினியூஸ் இன் தர் ஃபேமிலி. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி சே தட் சம் ஆஃப் த கேன்சர் ரன்னிங் இன் தி ஃபேமிலி அஸ் எ ஜெனட்டிக் இன்ஹெரிடன்ட். ஒரு 40% நம்ம சொல்கிற அளவுக்கு சில டியூமர்லாம் இருக்குது. என்னென்ன கேன்சர்லாம் ஜெனட்டிக்காக இட் கேன் ஸ்ப்ரெட் இந்த இது. நீங்கள் இந்த கேன்சர்லாம் வந்தால் அவங்க ஃபேமிலியை ஸ்க்ரீன் பண்ணணும். அந்த ஸ்க்ரீனிங்கை பற்றி நம்ம பேச போகிறோம். அது எந்த ஒரு 5 கேன்சர் அதுமாரி காமனான வம்சாவளியாக வர கேன்சர்ஸில் காமன் கேன்சர்ஸ் பார்த்தானா சார், மார்பக புற்றுநோய், இப்போ நான் காமனாக பார்த்தானா சார், வம்சாவளியாக வர கேன்சர்ஸில் ரொம்ப காமனாக இருக்கிறது மார்பக புற்றுநோய்.
குடல் புற்றுநோய், பெருங்குடல், சில டைப் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ் இருக்கு சார், சில டைப் ஆஃப் கிட்னி கேன்சர்ஸ் இருக்கு சார், பேங்க்ரியாஸ், இந்த மாதிரி சில இதுகள்லாம் இருக்காங்க. காமனா லங்கில் அது மாதிரி ஃபேமிலி இது இருக்குங்களா? ஹெரிடிட்ரியா, அதாவது வம்சாவளியா வர்றதை விட அவங்களுக்கு காமனா ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கம்யூனிட்டியில ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஃபேக்டர் இது ஒரு ஸ்மோக்கா இருக்கலாம், ஆக்குபேஷன், இண்டஸ்ட்ரியல் லங் டிசீஸ், இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கலாம். கரெக்ட், எக்ஸ்போஷர் டு பொல்யூஷன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க அப்பாவோ ஹஸ்பண்டோ யாரோ பண்ணிட்டு கன்சிஸ்டண்டாக எக்ஸ்போசிங் நம்மளுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி வம்சாவளியாக வர்றதை விட காமன் எக்ஸ்போஷர்னால லங் கேன்சர் நிறையா வருது சார். பேன்கிரியாஸ் இதில் வரலாம் இல்லைங்களா? வரலாம். வாட் அபவுட் ப்ரோஸ்டாட்டிக் கேன்சருங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி? ப்ரோஸ்டாட்டிக் கேன்சரில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக வம்சாவளியாக வரதுன்னு சொன்னால் லெஸ் தென் ஒரு 10% தான் சார் சொல்ல முடியும், ரொம்பவுமே கம்மி. இப்போ ப்ரோஸ்டேட் கேன்சர் மெயினாக எதனால வருதுன்னா வயசாகும்போது ப்ராஸ்டேட் கேன்சர் வரக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு 80 வயசுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அக்கல்ட்டா அதில் இருக்கிறது நம்ம லாஸ்ட் இதில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஆட்டாப்சி பண்ணால் plenty of small foci and இது. ஸோ இட்ஸ் ஏஜ் ரிலேட்டட், டீஜெனரேட்டிவ். இப்போ நம்ம ஒரு கேன்சருக்கு டாக்டர் போய் பார்ப்போம், அது எப்போ நமக்கு தொந்தரவு கொடுக்குதோ அப்போ தான் பார்ப்போம். அந்த மாதிரி தொந்தரவு வந்தாலே இது லோக்கலி அட்வான்ஸாக தான் இருக்கும் இல்லைங்க. இப்போ ஒரு லங் கேன்சரே எடுத்துட்டா கூட இனிஷியல் ஸ்டேஜில் 1 year கூட ஏசிம்டமெட்டிக்காக இருப்பாங்க. அது வேறு ஏதாவது ஒரு இடத்துல அடிகரண்ட் ஸ்ட்ரக்சர்லையோ இல்லை வேறு எங்கேயோ ஸ்ப்ரெட் ஆகும்போது இட் பி மோர் சிம்டமேட்டிக். அதனால தான் வேர் மிஸ்ஸிங் சம் ஆஃப் த லங் கேன்சர் இந்த இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயக்னோசிஸ், எஸ்பெஷலி இன் அவர் இந்தியன் கல்ச்சரல் திஸ் திங் அண்ட் அக்செப்டன்சி அண்ட் ரீச். இந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுங்க சார். நம்ம அடுத்து ஸ்க்ரீனிங் மொடாலிட்டிஸ் போகிறோம். ஆக்சுவலாக ப்ராஸ்டேட்னா நம்ம பிஎஸ்ஏ ஸ்க்ரீன் பண்ண சொல்கிறோம். ஒரு 60 வயசுக்கு மேலே பிஎஸ்ஏ பண்ண சொல்கிறாங்க. கர்ப்பப்பை ஆரம்பத்துக்கு இந்த பேப்ஸ்மியரோ ஹெச்பிவி டிஎன்ஏ பண்ண சொல்கிறாங்க. லோ டோஸ் சிடி ஸ்கேன் இன் லங் கேன்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம இப்போ வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் கண்ட்ரிஸ் இருக்குங்க. அதாவது ஸ்மோக்கர் ஸ்மோக்கிங் ஒரு 20 நாளைக்கு 20 வருஷத்துக்கு செயின் ஸ்மோக்கராக இருக்காருன்னா அவர்லாம் லோ டோஸ் சிடி அப்படின்னு பண்ணால் we can able to pick up small nodules. அதுக்கப்புறம் then we proceed. So screening test will minimize the risk of advancing the cancer without diagnosis. That's good. With this we will move on to Dr. Nithyanand. நான் ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது வந்து இஸ் ரேடியேஷன் ஆன்காலஜி. சரி, நிறைய பேருக்கு கரண்ட் ட்ரீட்மெண்ட்னால பயந்துடுறாங்க டாக்டர் நித்யானந்த். நான் சொல்கிறேன் கரண்ட்டெல்லாம் வைக்க மாட்டேன், ஆப்ரேஷன் தேர் ஓகே. அது வந்து எப்படியோ ஆப்ரேஷன் இப்போ எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மருந்து ஒத்துக்கிறாங்க. அந்த முடி கொட்டினா கூட முளைஞ்சிரும்னு சொல்லி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. பட் கேன்சருக்கு கரண்ட் ட்ரீட்மெண்ட்னா வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அது எதனாலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சமூகத்துல கதிர்வீச்சுங்கிறது கரண்ட், அதாவது என்ன நினைக்கிறான் மின்சாரத்தை பேரே வந்து கொஞ்சம் மின்சாரமா இருக்கு. அதுதான் சார், அதுதான் ஒரு இந்த நம்ம மோட்டார் கரண்ட்டுக்கு நம்ம மேல பேஷண்ட் நினைக்கிறாங்க இல்லையா. இது வேற ட்ரீட்மெண்ட் அவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க நினைக்கிறது இல்லை. இது கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க, அது மாதிரி ஒரு மிஷின்ல படுத்து ஒரு லைட் மூலமா பண்ற ட்ரீட்மெண்ட் ஒழிய மின்சாரம் கொண்டு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலா இஸ் மிஸ்னோவர் ஆனதான் இவ்வளவு பேர் மிஸ்பிஹேவ். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இங்க இருக்கிற ஊர் வந்து உப்பிலிப்பாளையம் சொல்றேன் இல்லைங்களா, அது ஒப்பில்லாத அப்பன் அப்படின்னு இருந்தது தான். அதை யாரோ அப்படியே சொல்லி உப்பிலி அப்பன்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கு உப்பு இல்லாமல் படைக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். சரி, எப்படி அந்த வார்த்தை மருவி வந்து இப்போ அந்த மாரி அந்த சாமிக்கே இப்போ உப்பு இல்லாத உணவு தான் அவங்க படைக்கிறது. ஒப்பில்லாத அப்பன், ஒப்பே இல்லை, நீ ஈடு நிகரற்ற ஒரு இது. அது ஒப்பில்லாத அப்பனா இருந்து உப்பிலி அப்பனாகி உப்பில்லாத அப்பனா சமைச்சு படைக்கணுங்கிற. அதேமாரி இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டை ஏதோ ஒரு இதில் கரண்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. கதிர்வீச்சு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தமிழில் கதிர்வீச்சு, கதிர் இயக்க இது, அது வந்து கரண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. யூ ஆர் நாட் கோயிங் டு ஷாக் சம்படி வித் இது. ஸோ அதனால் இது கதிர்வீச்சு, கதிர்வீச்சுகள், கதிர் இது. நீங்கள் கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் உயிர் போயிருமா தான் அது கரண்ட். அவங்க வந்து அவங்க பேஷண்ட் மனசுல என்ன மின்சாரம் கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா நினைக்கிறாங்களே, இந்த ஷாக் அடிக்கிறதெல்லாம் அதுதான் நினைக்கிறாங்க இல்லையா. இது அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கே நாம் வந்து அண்டர் கிராஜுவேட் பண்ணும் போது இருந்த அந்த ரேடியேஷன் ஃபெசிலிட்டிஸும் இப்போ இருக்கிறது ஸோ அட்வான்ஸ்டு. ஒரு சின்ன மார்க்கு கூட இல்லாமல் ஃபோக்கலாக எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி வித்தவுட்
ஸ்ப்ரெட்டிங் த ரேடியேஷன் டு அதர் ஆர்கன் அது அட்ஜசன்ட் டிஷ்யூ பண்ணுறதுனால இட்ஸ் அ பிக் இது. அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரேடியேஷன் நம்ம ஃபெசிலிட்டிஸ் சொல்லுங்கள். ஏன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜியில் இப்போ ஒரு வேர்ல்டு கிளாஸ் ரேடியேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வெளியில் இருக்கும் என்னையே கேட்குறாங்க, அங்கே ரேடியேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். நாமளே நிறைய பேருக்கு இதுக்காகவே வெளியிலலாம் அனுப்பிச்சிருக்கோம், சென்னை வரைக்குமே அனுப்பிச்சிருக்கோம். இப்போ அதை பற்றி நம்ம ஃபெசிலிட்டிஸ் இங்கே ரேடியேஷனில் இப்போ என்ன நம்ம ஆப்ட் பண்ணுறோம் சார்? இங்கே பிஹெச்டி இன்ஸ்டியூட் நாம் வந்து எப்படி சொல்லலாம், ஒரு உலக தரமான கதிர்வீச்சு மையம்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இங்கே பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜி எல்லா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். சரி, நீங்கள் இந்த உலகத்தரங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே இந்த உலகத்தரங்கிறது ஒன்று யூஸ் பண்ணிட்டு வாங்க. சுட்பி தரம் தான் அது, இங்கே இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் அதே இருக்கணும். அதில் என்ன நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன நிறைய பேருக்கு வந்து இந்த டோஸ் வந்து இந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு இதை மாரியான ஒரு லீனியர் ஆக்சிலேட்டர் இல்லை ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் அதெல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அவங்க அந்த மாரியான சென்டர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூர் 4-5 சென்டர் இருந்தால் கூட நாம் இப்போ நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம நிறைய இதிலலாம் பார்க்குறோம். ஈவன் நியூஸ்லலாம் கூட நம்ம அதை படிக்க செய்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறதுல ஒரு கிளாஸ் 3 அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சார்? இங்கே வந்து நம்ம 2 வகையான மிஷின்ஸ் இருக்குது சார். ஒன்று லீனியர் ஆக்சிலேட்டர்ஸ், லினாக் ட்ரூபின்னு சொல்லுவோம். இன்னும் வந்து டோமோதெரப்பி மிஷின்ஸ். ரெண்டுமே நம்ம கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மிஷின்ஸ் தான். இங்கே நம்ம என்ன அட்வான்ஸாக பண்ண முடியும்னா, we can even target a size of 1 centimeter to whole body treatment வரைக்கும் நம்ம பண்ண முடியும். வித் நம்ம எப்படின்னா அந்த டியூமருக்கு மட்டுமே, அதாவது புற்றுநோய் கட்டிகளுக்கு மட்டுமே இல்லை சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு மட்டுமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மற்ற பரவாத இடங்கள், பாதிக்காத இடத்தையெல்லாம் காப்பாற்ற முடியும். அப்படி பண்ணும்போது என்னென்னா நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்புகளும், அதனால வைத்தியத்தினால் ஏற்படுற பக்க விளைவுகளும், சைடு எஃபெக்ட் அதுதான் ரொம்ப கம்மி பண்ண முடியும். ரொம்பவுமே கம்மி பண்ண முடியும். முன்னாடி காலத்தில் இருந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதாவது சயின்ஸ் வளர வர அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வளரும். ஒரு 20-25 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஒரு அளவுக்கு தான் கதிர்வீச்சு கொடுக்கும். இப்போ அப்படி இல்லை, நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவுமே கம்மியாகவும் நோயை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகளும் நிறையா பண்ண முடியும். இங்கே எப்படின்னா நம்ம சர்ஃபேஸ் கைடு எஸ்ஜிஆர்னு சொல்லுவோம். அதாவது பேஷண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது சிறுசாக ஒரு சின்ன மூவ்மெண்ட் வந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏபிள் டு கரெக்ட் இட் அண்ட் ட்ரீட் இட் அப்ராப்ரேட்லி. அதை நம்ம சர்ஃபேஸ் கைடன்ஸ் சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஒரு நுரையீரலில் புற்றுநோய் சின்ன ஒரு கட்டி ட்ரீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு எடுத்து விடும்போது கட்டி மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். அந்த மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணி நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். அதை நம்ம சின்க்ரனைஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம், சின்க்ரனின்னு சொல்லுவோம். கரெக்டு, இது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டுங்க. ஏன்னா நம்ம லங் சர்ஜரி பல வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். சர்ஜரியை வந்து ஆன் டேபிள் பண்ணும்போது நீங்கள் டபுள் லங் பண்ணி இங்கே பிடிக்கிற கட்டி திடீர்னு மாறி போயிடும், மேலே கீழே ஏறும். ஓப்பன் பண்ணி பண்ணும் போதுலேயே ரொபாட்டிக்கில் சம்டைம்ஸ் அந்த மாற்றங்கள்லாம் வந்து நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். ட்ரிபிள் செக்மெண்ட் ரிசெக்ஷன்லாம் பண்ணுவோம். எந்த செக்மெண்ட் கடைசியில் அங்கே உள்ளே போய் கன்ஃபியூஸ் ஆகிடும், பிகாஸ் அது மூவ்மெண்ட் ஆர்டிஃபை. இப்போ அப்டமனுக்குள்ளே அந்த அளவுக்கு நீங்கள் மூவ்மெண்ட் எதிர்பார்க்க வேணாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன், நம்ம இதில் அந்த ஃபெசிலிட்டிஸ் வச்சு ஒரு லங்கை ட்ரேஸ் பண்ணி இது பண்ணதா. அதுமாதிரி இந்த மூவ்மெண்ட் இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை ரேடியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அட்ஜசன்ட் ஆர்கன், எஸ்பெஷலி ஹார்ட்டு, மேஜர் பிளட் வெசல் இதெல்லாம் வந்து ரேடியேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ரேடியேஷன் நீங்கள் சொன்னது இட்ஸ் நாட் வித்தவுட் இன்ஜுரி டு தி நார்மல் டிஷ்யூ ஆர் த ஆர்கன். இப்போ எனக்கு ஒரு வேலிட் பாயிண்ட், ஏன்னா எல்லாருக்குமே இந்த ரேடியேஷன் எப்படி எக்ஸாக்டாக அந்த கேன்சருக்கு உபயோகமாக இருக்குது, வாட் இஸ் த மோட் ஆஃப் ஆக்ஷன்? இப்போ ஹீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பினா அதுக்கு நம்ம ஒரு மோட் ஆஃப் ஆக்ஷன், அந்த செல் குரோத்தை அரெஸ்ட் பண்ணுது, அந்த இம்யூன் செல் வந்து கேன்சர் செல்லை ஃபைட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுதுங்கிறதுலாம் ஒரு கான்செப்டாக நம்ம வச்சுருக்கோம். அதுதான் ரியல் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆல்சோ. இப்போ ரேடியேஷன் எப்படி அதை ஒர்க் பண்ணுது சார்? கதிர்வீச்சு ஒரு சக்தி தான், சரிங்களா? நாம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அந்த கதிர்வீச்சு சக்திகளை ஃபோக்கஸ் பண்ணி வைக்கும்போது அந்த டிஎன்ஏ மரபணுக்கள் உள்ளே இருக்கும். அதில் போய் இந்த கதிர்வீச்சு வந்து அந்த மரபணுவை சேதாரங்கள் பண்ணும், அதாவது டேமேஜ் காஸ் பண்ணும். டேமேஜ் காஸ் பண்ணிட்டு அந்த டேமேஜ் அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த புற்றுநோய் கட்டிகள் ஒரு பிரிவு, அதாவது வளர ட்ரை பண்ணும்போது இந்த டேமேஜோடு வளர முடியாது. ஸோ அதனால இந்த புற்றுநோய் கட்டிகள் இறந்துடுது, அது டெட் செல் ஆகிடுது. இட்ஸ் குட்டுங்க. ஸோ இந்த கான்செப்டில் பார்க்கும்போதுங்க, வி நீட் டு ஆப்ரேட் ஆன் ஸ்டேஜ், த ப்ரிஃபரபிள் ஸ்டேஜ். வி நீட் டு கிவ் நியோ adjuvant ஃபார் எ பெட்டர் down staging and operating, and we should follow up with radiotherapy wherever there is a need. இப்போ லங் கேன்சரை பொறுத்தவரை நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன் சொல்லும் போது டைப்ஸ் நிறைய பேர் பயாப்சியை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க.
ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்படின்னு. இப்போ இந்த ஸ்குவாமஸ் செல் கார்சினோம் இல்லாமல் இன்னொன்று நம்ம அடினோ கார்சினோம் சொல்லுவோம். அதை ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணும் போது நான் ஸ்மால் செல்னு பண்ணுவாங்க. இந்த ரெண்டு இதில் விச் ஒன் கேரிஸ் குட் ப்ரொக்னோசிஸ்? ப்ரொக்னோசிஸ்னா லாங் டேர்ம் அவுட்கம் எதில் நல்லா இருக்குது? அந்த நான் ஸ்மால் செல் லங் கேன்சர் இல்லையா, ஸ்மால் செல் லங் கேன்சர் இல்லையா? அதான் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க சார். லங் கேன்சரை நம்ம ப்ராடாக வந்து நான் ஸ்மால் செல் லங் கேன்சர் அண்ட் ஸ்மால் செல் லங் கேன்சர்னு நம்ம பிரிக்கிறோம். இதில் வந்து ஆக்சுவலாக ஸ்மால் செல் லங் கேன்சருங்கிறது ரொம்ப வீரியமான புற்றுநோய். ஸோ இதை நம்ம குணப்படுத்த முடியாதுன்னு இல்லை, அதையும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரொம்ப ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சா தான் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் ரொம்ப அது வீரியமான கட்டி அப்படிங்கிறனால ஸ்மால் செல் கேன்சர் கண்டுபிடிக்கிற நிலைமையிலேயே வேற ஏதாவது இடத்துக்கு பரவி இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் ஸ்மால் செல் லங் கேன்சர் இஸ் அதை விட வந்து லெஸ் அக்ரெசிவ் டைப் ஆஃப் கேன்சர். ஸோ அதனால் அதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த கட்டத்துலேங்க இந்த ஸ்மால் செல் கேன்சர் யாருக்கு ரொம்ப காமன்? ஃபீமேல் மேல் அதுமாரி ஜெண்டர் டிஃப்ரென்ஸ்? ஸ்மால் செல் கேன்சர் யாருக்கு அதிகமாக வரும்னா இந்த புகையிலை சார்ந்த மக்களுக்கு, புகையிலை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் ஸ்மால் செல் லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த கட்டிகள் வீரியமாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸும் இந்த புகையிலை தான். அதனால தான். ஸோ அது ஆப்வியஸாக அதனாலன்னு இல்லை, இப்போ ஆப்வியஸாக புகையிலை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க மேல்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ அதனால மேல்ஸ்க்கு அதிகமாக வரும். அது எஸ்பெஷலி இந்தியன் கண்டெக்ஸ்ட் வந்து மேல் ஜெண்டர். வெஸ்ட்டில் வந்து யூக்யூ இதுதான் மோரார்லெஸ் எல்லாருமே ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு அந்த இந்த பேலன்ஸ் வந்து ஜெண்டர் பேலன்ஸ் வந்து அங்கே இதுவாக இருக்கும். ஸோ ஸ்மால் செல் கேன்சர் வந்து வெரி அக்ரெசிவ் லங் கேன்சர். மெயின் காஸ் வந்து ஸ்மோக், புகை இது வரைக்கும் பிடிச்சிருந்தா இன்றைக்கே விட்டால் கூட இதுமாரி ஒரு சீரியஸ் இஷ்யூலேருந்து நம்ம வெளிவரலாம். என்ன தான் நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா கூட டியூமர் அக்ரெசிவ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேனில் தே லேண்ட் அப் இன் அதர் காம்ப்ளிகேஷன் லைக் டிஸ்டல் மெட்டாஸ்டாசிஸ் இதெல்லாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம லங் கேன்சர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த 2 சென்டிமீட்டர் ஒரு காயின் ஷேடோ மாரி வந்திருக்கு, எக்ஸ்ரே பார்த்துட்டாங்க, லோடோ சிடி சார் சொன்ன மாரி ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரிலாம் பண்ணி எல்லாத்துலேயும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் பெட்டும் பண்ணிட்டீங்க. பெட்லேயும் வந்து வேறு எங்கேயுமே இல்லை. பட் இதை வந்து நீங்கள் கேன்சர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்ஸியும் பண்ணிட்டீங்க. இந்த பயாப்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம சிடி கைடடாக டிரான்ஸ்தொராசிக்காக பண்ணலாம், இல்லைனா இந்த பெரிபிராங்கியல் அந்த சென்ட்ரலி பிளேஸ் டியூமரை வந்து ஏர்வே வழியாகவும் பண்ணலாம். டாக்டர் வருண் சப்போஸ் ஜாயின் வித் அஸ் ஃபார் இதுங்க. அது நிறைய நம்ம இதில் இப்போ இந்த ட்ரான்ஸ் ஏர்வே இன்டர்வென்ஷன் பயாப்சி டெக்னிக் நல்லா அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக பண்ணிட்டு தான் இப்போ ரீசெண்ட் பாஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த இபஸ்ன்னு சொல்கிற ஒரு என்டிட்டி இருக்குது, எண்டோபிராங்கியல் அல்ட்ராசவுண்ட் கைட் பயாப்சி. நிறைய பேர் அதை சொல்லவே வந்து இபஸ் பயாப்சி பண்ணுன்னு சொன்னேன். இந்த பயாப்சி எல்லாம் பண்ணி எடுத்து ரிசல்ட் என்ன ஒரு 48 ஹவர்ஸில் வந்துருங்களா? மேக்ஸிமம் 48 ஹவர்ஸில் வந்துடும். இப்போ வந்ததில் இட்ஸ் டேர்ன் டு பி அ அடினோ கார்சினோமாங்க. இந்த காயின் ஷேடோ அடினோ கார்சினோமா வந்துடுச்சு. இப்போ நீ ஆர் ஹாப்பி ஃபார் சர்ஜிக்கல் ரிசெக்ஷனுங்களா? ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னா சார் நம்ம பண்ணலாம். பட் யூஸ்வலாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்ம டியூமர் போர்டில் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு சில அடினோ கார்சினோமால சில டார்கெட்டட் கீமோதெரப்பி ஏஜென்ட்ஸ் இருக்குது சார். அது கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சு அதை டார்கெட்டடாக அவங்க பண்ணாங்கன்னா நல்லா குறைஞ்சிரும். ரிக்ரெஸ் ஆகிடும். 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கூட சுருங்கிடும். ஒரு சில சமயம் டிஸப்பியர் மெல்ட்டே ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அதனால நம்ம எடுத்தோடனே சர்ஜரிங்கிறதுக்கு பதிலாக டியூமர் போர்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒருவேளை அந்த மெடிசன் நம்ம கொடுக்க அந்த டார்கெட்டட் மெடிசன் கொடுக்க முடிஞ்சு அதை கம்மி பண்ண முடிஞ்சானா கம்மி பண்ணிட்டு நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நினட் ஒரு இது இன்னும் பரவிடுமோ இதாகிடுமோ, ஏன்னா அந்த பயம் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முடிச்சோம். இதை டார்கெட் பண்ணி வெயிட் பண்ணணும். அந்த பொறுமை வந்து அந்த நேரத்தில் அவங்க டெவலப் பண்ணணும். இது நல்லதுக்கு தான். பேஷண்ட் வந்து இந்த புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எல்லாரும் டாக்டர் வந்து பார்த்துட்டு அடுத்த நாள் காணாமல் போயிடும்னு நினைக்கிறேன் சார். அது கிடையாது. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ட்ராவல் மாற, ஒரு ஜேர்னி மாற. நம்ம ஒரு நாள் வந்துட்டோம், திருப்பி திருப்பி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது. ப்ராசஸ் ஷுட் பி ப்ராசஸ் இன் அப்ரோப்ரியேட் வே. ஒரு வழி கோடு போட்டு அந்த வழியில் கரெக்டாக போனாலேயே நம்ம கொஞ்சம் நடுவில் ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் டிவைட் ஆகும், அது திருப்பி அந்த வழிக்கு வரும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிட்டு போனால் we can't go there. We lost the appropriate treatment policy.
ஸோ அதனால் சில பேருக்கு அட்வான்ஸாக கூட இதில் என்னென்னாங்க சில பேர் கேன்சர்னு கண்டுபிடிச்சோம் 1 or 2 ட்ரீட்மெண்ட் வருவாங்க, அப்புறம் they will get diverted some kind of mixopathy treatment. They will go to nearby state Kerala or some other area. I'm not blaming anybody on those line of practice, but this is a fact. இப்போ சார் சொல்கிறார் இல்லைங்களா, அதில் வழி மாறி போயிட்டாங்கன்னா அப்புறம் திரும்பி இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த பாலிசி கொண்டு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். நம்ம ஒரு குணப்படுத்துறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். கரெக்ட். இல்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்ம சைடு எஃபெக்ட்ஸை தாங்கிட்டு நம்ம க்யூர் அச்சீவ் பண்ணால் வி அச்சீவ் சம்வேர். நம்ம ஒன்று ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுனா ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் மேலே அப்படியே நோய் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம அறகுறை நடத்தும் போது பேஷண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்கும், நோயும் இருக்கும், எந்த பக்கமும் நம்ம போக முடியாமல் பண செலவினமும் அதில் அவசியம் இல்லாமல் ஆயிருக்கும். பண்ணியிருப்போம் சார். நீங்கள் சொன்னது பாயிண்ட்டுங்க. என்கிட்ட பேஷண்ட் நிறைய பேர் சார் இந்த 4-5 மருந்து எழுதி கொடுத்துரும் ஹார்ட்டாக, இதில் ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் எஃபெக்டே இருக்காது, அப்புறம் எங்கே சைடு எஃபெக்ட் இருக்கும் போய்ட்டு. ஸோ நீங்கள் சொன்ன அந்த நான் விட்டமின் கொடுத்தனே என்னை வந்து திரும்பி கேட்பாங்க, ஏதோ ஒன்று எழுதுவோம் இதில் ஒன்றும் அதில் எஃபெக்டே இருக்காது, அதனால் சைடு எஃபெக்ட்டு சத்தியமாக இருக்காது போய்ட்டு வாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் மருந்து எஃபெக்டாக இருந்தால் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் தான். ஹீமோதெரப்பியில் ஹேர் ஃபால் இருக்கும், லாஸ் ஆஃப் அப்படைட் இருக்கும், வாமிட்டிங் வரும். இந்த எஃபெக்டெல்லாம் வந்து அது உண்மையாலும் ஒர்க் பண்ணுற மருந்தில் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் அது நல்ல பாயிண்ட். ஏன்னா சைடு எஃபெக்ட்டுங்கிறத வச்சு நம்ம ஒரு 2 சிட்டிங் ஒரு ஹீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ எடுத்துகிட்டு அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஏதாவது போயிட்டோம்னா we lost the track of real genuine way of treating and getting the disease cured or halted. இல்லைன்னா கிடக்கிற மாதிரி சார். பாதியில் போயிட்டு குதிக்காமல் இருக்கணும், எல்லாம் குதிச்சு நீந்தினா அந்த பக்கம் கரை போகணும். நடுக்கர ஆற்றுக்கு போயிட்டு என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியலன்னா அதன் பிறகு நீங்கள் குதிச்சு நீஞ்சி பிடிச்சி காப்பாற்ற முடியாது. அதுதான் கரெக்ட். நாம் என்ன தான் இப்போ ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் we can't risk our இது into the mid இது இல்லைங்க மிட் சி ஆர் ரிவர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சர் நம்ம சர்ஜரின்னு முடிவாயிடுச்சுன்னா, ஹியூமர் போர்டில் சர்ஜரின்னு முடிவாயிடுச்சுன்னா மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி, அதாவது ஒன்று ரொபாட்டிக்கோ இல்லை வேட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரகோஸ்கோபிக் சர்ஜரி, இதில் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவங்க அடுத்து ஃபர்தராக கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ போகணும்னா அதில் பெட்டராக அவங்க போக முடியும், சீக்கிரமாக போக முடியும், ரிசல்ட்ஸ் எல்லாம் பெட்டராக. கரெக்ட். இப்போ இதில் நம்ம இந்த லங் கேன்சர் சர்ஜரியில் முக்கியமாக நம்ம பண்ண வந்து அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுக்கல, கூட இருக்க நெறிக்கட்டிகளையும் நம்ம சேர்த்துக்கணும், நுரையீரல் பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டிகளையும் சேர்த்து எடுக்கிறோம். அதுதான் நம்ம லங் கேன்சர், அதான் ரீஜனல் லிம்ப் நோட் டிசெக்ஷன், அதை எடுத்துடுறோம். அது பண்ணாதான் நம்ம கரெக்டான பூரணமான லங் கேன்சர் சர்ஜரியாக நம்ம இது பண்ண. இந்த நெறிக்கட்டிங்கிறதுங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் அது ஒரு செக் போஸ்ட் மாரி, அதை தாண்டி போகாமல் அது ஃபில்டர் பண்ணி விடும். அதுக்கு பாஸு விசா இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பக்கம் போகும். சில கேன்சர்லாம் ஆல்ரெடி விசா வாங்கியிருக்கும், டக்குன்னு மாறி பிரெயினுக்கே போயிடும். இல்லை சரி, இந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது நம்ம இந்த கேன்சருடைய ஸ்ப்ரெட்டு ஒன்று லோக்கல் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், நுரையீரலிருந்து அட்ஜஸ்டாக மீடியா ஸ்டென்ஸ் அந்த மைய பகுதியில் இருக்கிறது போயிடும். இப்போ இங்கே நுரையீரல் இருக்குன்னா கேன்சர்னுடைய அந்த இது வந்து இதாச்சுன்னா பக்கம் இந்த மீடியா ஸ்டென் இந்த இடத்துல தான் ஹார்ட்டே இருக்குது பாருங்கள், அதில் போயிடும். அதான் லோக்கல் ஸ்ப்ரெட்டு. இங்கே இருக்கிற நெறி மூலமாக போயிட்டு ஈவன் இந்த கிளாவிக்கல் போனு காலர் போனுக்கு மேலே இருக்கிற லிம்ப் நோடுக்கே போயிடும். அது வந்து லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட்டு. இதெல்லாம் தாண்டி சடனாக பிரெயினுக்கே போயிடும். அது வந்து ஹெமட்டோஜினஸ் பிரெயின் ஸ்ப்ரெட். லங் வந்து இஸ் நொட்டோரியஸ் ஃபார் பிரெயின் ஸ்ப்ரெட். நான் சில பேர் டயக்னோஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, அடுத்த விசிட் வரது முன்னாடியே ஃபிட்ஸ்ன்னு அழைச்சிட்டு வருவாங்க. நமக்கு தெரியும், ஏன்னா சப்ஜெக்ட் நமக்கு தெரியுது இல்லைங்களா, இது பிரெயினில் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தா பெரிய டியூமர், இங்கே இருக்கிற சைஸோட டபுள் த சைஸ் அங்கே போயிருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரெட் வந்து கேன் பி டைரக்ட் டு த அட்ஜசன்ட் ஆர்கன் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆர் த்ரூ த லிம்ஃபாட்டிக்ஸ், நிணநீர் வழியாக நிணநீர் தந்திகள் வழியாக போகிறது. மூணாவது ஹெமட்டோஜினஸ், அதுதான் பிளட் ஸ்ப்ரெட். பிளட் ஸ்ப்ரெட் இப்போ லங் கேன்சர் எங்கெல்லாம் போகும் அப்படிங்கிறது வந்து பிரெயின் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். பிளட்டில் போகாமல் பிரெயினுக்கு போக முடியாது, போனுக்கு போகலாம், போன் அண்ட் பிரெயின். இன்னொன்று மூணாவது ரொம்ப முக்கியம், நான் பார்த்தது, நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன ஷேடோ லங்கில் இருந்தது, அப்டமன் பால்பேட்னு ஒரு ஹியூஜ் டியூமர் பிலோ த லிவர். அல்ட்ராசவுண்ட் பண்ண சுப்ராரீனல் கிளாண்ட், கிட்னிக்கு மேலே இருக்க அட்ரினல் கிளாண்ட், அவ்வளோ பெரிய டியூமர், ஒரு 15 into 50 centimeter ஹியூஜ் டியூமர் வித் டைனி இது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அன்காமன். நீங்கள் நிறைய மெடிக்கல் இதுலேயும் பார்த்துருப்பீங்க, ஒரு இஷ்யூன்னு வருவாங்க, அதை பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு சின்ன இது இருக்கும். இதுதான் நம்ம சில நேரம் என்ன சொல்லுவோம், அக்கல்ட் பிரைமரி வித் செகண்டரிஸ். நீங்கள் நிறைய அதை மாதிரி லிம்ஃப் நோட்லாம் டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஹியூஜ் நெக் நோடு இருக்கும், எடுத்த இது பண்ணால் அது வேறு ஒரு அடினோகாசன் வரும், பார்த்தா வேறு எங்கேயோ கோலன்லேயோ இல்லை ஸ்டமக்லேயோ ஒரு சின்ன கேன்சர் வந்துருக்கும். இதை ஏன் நாங்கள் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, சில பேருக்கு நாம் கட்டின்னு பார்க்குறது அது முதன்மை கட்டியாக இருக்காது, எங்கேயோ இருந்து அது ஸ்ப்ரெட் ஆகி அந்த இடத்துக்கு போனதாக இருக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் ப்ராபபிளி நம்ம பேச்சிலே அது என்ன தெரியுதுன்னா, இட்ஸ் நாட் ஏ இயர்லி கேன்சர், ரொம்ப அட்வான்ஸ் ஆகி வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த லங் கேன்சர் நீங்கள் இப்போ ரொபாட்டிக்கிலே எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த அத்தனை பாயிண்டோட இன்னொரு பாயிண்ட் நான் என்ன ஸ்ட்ராங்காக இது பண்ணுறேன்னா, இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியில் இன்னொன்று என்ன பெஸ்ட்டு நம்ம பண்ண முடியும்னா, தி கிளாரிட்டி ஆஃப் டிசெக்ஷன்.
தி டெஃபினட் இது மார்ஜின் கிளியரன்ஸ் எல்லாமே யூ கேன் கிவ் மச் மோர் பெட்டர் தென் த ப்ரிசைஸ். அதுதான் அந்த வேர்டு ப்ரிசைஸ். ரொபாட்டிக் ஆர் வீடியோஸ் தொர்கோஸ்கோப்பில் பண்ணுறது வந்து கன்வென்ஷனில் பண்ணுறது கொஞ்சம் இது. கன்வென்ஷனில் அந்த பிளட் லாஸு போஸ்ட் ஆப் ரெக்கவரி டிலே இதெல்லாம் வந்து இவ்வளோ காம்ப்ரமைஸ் தி ஓவரால் இது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மினிமல் ஆக்சஸில் எய்தர் வீடியோ அசிஸ்டட் தொர்கோஸ்கோபி ஆர் ரொபாட்டிக் லங் ரிசெக்ஷன் அந்த அப்ரோப்ரியேட் ஸ்டேஜ் வந்து வில் பி த பெட்டர் ஆப்ஷன். அதில் நானும் ஒரு பாயிண்ட், சப்போஸ் இப்போ பேஷண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால ஆப்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மற்ற கோமோபட்டிஸ் அதாவது இதய பிரச்சனைகளோ அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ் அதெல்லாம் இப்போ ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தை அறுவை சிகிச்சை பண்ண முடியாத நிலைமையில் இருந்தாங்கனாலும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு கதிர்வீச்சு கொண்டு நோயை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு பண்ண முடியும். அந்த நம்ம டெக்னிக்ஸ் வந்து SBRT, அதாவது ஹை டோஸ். நம்ம யூஸ்வலாக 2 கிரே கொடுக்குற இடத்துல சின்ன சின்ன பிரித்து கொடுத்து நம்ம ஒரு ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷனை கொடுத்து ஒரு 5 days ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆர் 8 days ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஹோல் ட்ரீட்மெண்ட்டே முடிக்க முடியும். அதுவும் இட் ரிசல்ட்ஸ் இன் கியூர். சரிங்க, அது கரெக்ட். ஏன்னா இந்த ஹோல் பாடி ரேடியேஷன் இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த இது இப்போ இந்த சொன்ன இந்த இதில் வந்து சில பேருக்கு ஆப்ரேஷனுக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டேன். எதை வச்சு சொல்லணும்னா லங் வீக்காக இருக்கும். 50 வருஷமாக ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, 80 வயசை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, டியூமரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருந்தால் கூட அவங்க ஜென்ரல் ஹெல்த்து கார்டியோவாஸ்குலர் ஸ்டெபிலிட்டி வந்து இஸ் நாட் குட். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணி இவங்கெல்லாம் தேர் நாட் எ வெரி கிளியர் கட் கேண்டிடேட் ஃபார் யூ the first choice of surgery. அப்போ சார் சொன்ன அந்த நம்ம நோயை ட்ரீட் பண்ணல, பேஷண்ட்டை தான். கரெக்ட். நீங்கள் லங் கேன்சரை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒரு படுக்கையிலேருந்து ஏந்திரிக்கலன்னா தேர் இஸ் நோ பிக் பெனிஃபிட் ஆஃப் எய்தர் வே. ஸோ அதனால் அதை நாம் யூ ஷுட் பி மோர் கால்குலேட்டிங். எப்பயுமே நான் சொல்லுவாங்க, a surgeon if it's mature enough he will operate, you do all the thing, all miracle work, but super mature surgeon தான் they know when not to operate. எப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் நாட் ஓன்லி தட் when not to treat is the biggest decision. ஆமாங்க, சில நேரம் பேலியேட்டிவ் நம்ம பேஷண்ட்டோட இதெல்லாம் ப்ரொஃபைலாம் பார்த்துட்டு அட்டென்ட் கூப்பிட்டு சொல்லுவோம், அம்மா இதெல்லாம் அவர் இருந்த வரைக்கும் இருந்துட்டு நல்லா தான் இருக்கார், இனி இருக்கிற வரைக்கும் நம்ம அவர் கம்ஃபர்டபுளாக அங்கே தான் வந்துங்க இந்த பேலியேட்டிவ் கேருங்கிற கான்செப்ட் வருது. தட் இஸ் அல்டிமேட்டாக வி நீட் டு ரீச் த டெஸ்டினேஷன் எ டே. அது வந்து எவ்வளோ நாள் நம்ம கம்ஃபர்டபுளாக லைஃப்பை கொண்டுகிட்டு போகிறத வச்சு தான் அந்த இதுக்காக தான் நம்ம ஃபீல்டுலேயே அந்த கான்செப்ட் ஆஃப் பேலியேஷன் இந்த காஸ்பி கேர் வந்து நம்ம கொடுக்குறது. ஏன்னா ஒரு டிக்னிஃபைடாக நீங்கள் லாஸ்ட்லேயே சொல்லியிருக்கீங்க, டெத்து வந்து ஷுட் பி ஹேப்பன் இன் எவ்ரி லைஃப், பட் தட் ஷுட் பி அ டிக்னிஃபைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் இது லாஸ் இல்லைங்களா. ஸோ இது டெத்துன்னு நாம் வந்து ஒரு நெக்ஸ்ட் லைஃப்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான். நீங்கள் வந்து இப்போ ஆத்திகனாக இருக்கிறதுனால நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கடவுள் அடி இறைவனடி சேரதாக இருந்தாலும் அதை வந்து டிக்னிஃபைடாக கொண்டுட்டு போகணும். ஸோ இந்த இதில் இங்கே இப்போ லங் கேன்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை நம்ம ரிசெக்ட் பண்ணி எடுத்துட்டோம், அவங்களுக்கு பயாப்சி ரிப்போர்ட் வந்துடுச்சு. நம்ம என்ன ப்ரீ ப்ரொசீஜராக அந்த நீடில் கைடு பயாப்சி பண்ணணுமோ அதே ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. யூ ஆர் ஹாப்பி, ஃபேமிலி ஹாப்பி, எவ்ரிதிங் வெண்ட் ஆன் வெல், ஊண்டுனா நல்லா ஹீல் ஆயிடுச்சு. இவர் எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்க? இப்போ லங் கேன்சர்லேருந்து அவர் வெளில வராரு, வெளில வந்துட்டாரு, நம்ம தேவையான கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி எல்லாம் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணுவோம் சார். பேஷண்ட் ஜென்ரலாக எப்படி இருக்கிறாங்க, ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, வெயிட் திருப்பி லாஸ் ஆகலையே, இது நல்லா இருக்குதா, அது வரும்போது ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு 3 months நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும்போது எதுவும் ப்ராப்ளம் இல்லாத சமயத்தில் 1 வருஷம் கழிச்சு ஒரு பெட் ஸ்கேன் இல்லை ஒரு சிடி ஸ்கேன் நம்ம பண்ணிட்டு நோய் திரும்பி வரல அப்படிங்கிற நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த 3 மாதம் நம்ம பார்க்குறத 6 மாதமாக நம்ம தள்ளி போடலாம். அப்புறம் 2வது வருஷம் இன்னொரு பெட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதுலேயும் நோய் திரும்பி வரல, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ 5 வருஷம் வரைக்கும் நம்ம ஃபாலோ அப்பில் இருப்போம் சார். யூஸ்வலாக 5 வருஷத்து வரைக்கும் கேன்சர் திரும்பி வரலைன்னா இட்ஸ் நெவர் கம் பேக். வெரி குட். நம்ம நினைச்சுக்குவோம் அந்த இயரை யூ ஷுட் செலிப்ரேட் இல்லைங்க. 5 வருஷங்கிறது நம்மளோட ஒரு டார்கெட் சார். யூ ஷுட் செலிப்ரேட். ஆமாம், யூஸ்வலாக என்ன கேட்பாங்க சார், டாக்டர் நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டீங்களே, நாங்கள் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம், கரெக்ட், எதுக்கு நாங்கள் தேவையில்லாமல் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும், இதுதான் யூஸ்வல் கேம். ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பி we won't worry about success, we worry about the failures. கரெக்ட். ஏன்னா நாம படிச்சவங்க, நமக்கு விஷயம் தெரியும். அவங்க வந்து அந்த அளவுக்கு டெப்த்தில் போய் பார்க்கல. அந்த ஃபெயிலை நம்ம பேஷண்ட்டுக்கு சின்ன சின்னதாக முன்னாடி சொல்லிட்டா we give hope, we give hope, but at the same time there is a pinch of salt to be added. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு காஷன் இருக்கும். கண்டிப்பா அந்த நோய் அதே மாதிரி திரும்பி வந்தாலும் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம், சீக்கிரமா நம்ம பார்க்கறது லோக்கல் ரெக்கரன்ஸா இருந்தா நம்ம ஈஸியா பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஈஸி ஆகும் உங்களுக்கு. அதனால ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாங்க, பிரெஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எது வந்தோ கார்டியோதொராசிக் வாஸ்குலர் ப்ராக்டிஸாக இருந்தாலும் எனக்கு சில பேரை அனுப்பி
ஒரு 6 months 1 year கழிச்சு சில அக்ரிஸ்டியம் வந்ததுமே நான் உங்களுக்கு சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், அடுத்த பிரஸ்ட்டில் ஒரு கட்டி வந்துடும், அதை வந்து தே ஷுட் ரிப்போர்ட். நாம தான் இதை முடிச்சிட்டோமே, ஏன்னா அந்த பிரஸ்ட் ஆல்சோ சேம் பாடி, சேம் பிஹேவியர், சேம் பயாலஜி, சேம் டியூமர் இதுதானே, அது வந்து டர்ன் டு பி மெலிக்னன்சி secondary in the contralateral breast. So it's a very known subject, need to be tackled. அதுதான். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் சொன்னது அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனால் பேஷண்ட்டுங்கிற முறையில் அவங்க இதை பிகம் அவர் ஃபேமிலி மெம்பர் மாரி ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் அவங்கள டச் பண்ணிட்டுனா யூ வில் பி மோர் எமோஷனலி இன்வால்வ் இன் சம் ஆஃப் த அக்கேஷன் ரேதர் தென் த ஓன் ஃபேமிலி. தே சம்டைம் வில் ஃபெட் அப் வித் ஃபாதர். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை எஜுகேட் பண்ணுறதோட ஸ்ட்ராங்காக தே ஷுட் பிலீவ் தட் தெர் இஸ் எ நீட் ஃபார் லைஃப் லாங் ஃபாலோ அப். 5 years கிராஸ் பண்ணால் ஃபார் எனி கேன்சர் தே ஆர் நியர்லி cured for the disease unless they have some other new second tumor in the body. Very rare. டாக்டர் கவிசங்கர், இப்போ நம்ம இந்த கேன்சர் டே செலிப்ரேட் பண்ணுறதை வச்சு ஒரு பிகினிங்கில் ஆரம்பித்து வி கான் ஆல்மோஸ்ட் அவர் டிஸ்கஷனுங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு ஒன்று கேட்க தான் சில பேருக்கு புது புது ஐடியாஸ் தோணும், டவுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் எனக்கே வர்ற ஒரு டவுட்டு, இப்போ நம்ம வந்து சர்ஜரி பற்றி பேசணும், ஹீமோதெரப்பி நீங்கள் ப்ரீஃபாக சொன்னீங்க, அந்த செல்லுன்னு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. சார் ரேடியோ தெரப்பியை பற்றி சொன்னார், அதை பற்றி பயப்பட வேணாங்கிறது இப்போ ஒரு கருத்தாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லீனியர் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது மற்ற உறுப்புக்கும் பாதிப்பு இல்லாமல் கொண்டுகிட்டு போகலான்னு. இது போக நாம் முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு ப்ரீஃபாக சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்கும் ஹீமோதெரப்பின்னு ஈஸியாக புரிஞ்சு விடுது, ஆனால் இம்யூனோதெரப்பிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. இம்யூனோதெரப்பிங்கிறது என்ன கான்செப்ட், அதை எதை மாரியான கேன்சர் நம்ம கொடுத்து அதனால் என்ன பெனிஃபிட்டை நம்ம இப்போ பார்க்குறோம்? கண்டிப்பாங்க சார். இப்போ அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கீமோதெரப்பிங்கிறது என்ன அப்படின்னா, கீமோதெரப்பிங்கிறது ஒரு மருந்து. நான் நார்மல் கொலோக்கியல் டைமில் பேசினா கீமோனா கீமோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். கீமோனா கெமிக்கலை தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறது தான் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மருந்து, அதான் அந்த மருந்துங்கிறது ஒரு கெமிக்கல் தானே. அந்த மருந்து மூலியமாக கொண்டு போய் நம்ம மருந்தை ஏதாவது இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லையோ இல்லை டேப்லெட் ஃபார்ம்லையோ கொடுத்து அது வந்து போய் கேன்சர் செல்ஸை அழிக்க வைக்கிறோம். இதுக்கு பேர் தான் கீமோதெரப்பி. இந்த கீமோதெரப்பியில் தெர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் சார். இப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்த கீமோதெரப்பியை விட இப்போ இருக்கிற கீமோதெரப்பியில் எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. முதல்லலாம் கீமோதெரப்பி போட்டால் கண்டிப்பாக வாந்தி வரும், முடி கொட்டும், எல்லாருமே வருது. இப்போ கூட நிறையா பேருக்கு அந்த ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இருக்கும், கீமோதெரப்பி போட்டால் கண்டிப்பாக முடி கொட்டும், கண்டிப்பாக வாந்தி வரும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் இப்போ இட் இஸ் கொஞ்சமாக அதெல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது. ஏன் அப்படின்னா இப்போ தேர் ஆர் அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் வேர் தேர் ஆர் இதுக்கு ஒரு பேர் தான் டார்கெட்டட் தெரப்பி. வி டார்கெட் ஒன்லி த கேன்சர் செல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அழிச்சிட்டு இப்போ எதனால் இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் வருது அப்படின்னா, கீமோதெரப்பி ஹேஸ் சம் சைடு எஃபெக்ட்ஸ் ஆன் த சம் எஃபெக்ட் ஆன் த நார்மல் செல்ஸ் ஆல்சோ. அந்த நார்மல் செல்ஸ் மேலே அந்த கெமிக்கல்ஸ் ஆக்ட் ஆகிறனால தான் அதனால் வர்றது தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸை நம்ம ஆஸ் அவர் ரிசர்ச் ப்ரோக்ரஸஸ், நம்ம இந்த மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் மூலிமா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இப்போ கீமோதெரப்பியில் முடி கொட்டாத அளவுக்கு இருக்கிற கீமோதெரப்பிகள்லாம் இருக்குது. இப்போ லங் கேன்சர்லேயே முடி கொட்டாமல் நம்ம கொடுக்கலாம், கீமோதெரப்பி கொடுக்கலாம். வாந்தியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் வந்துருச்சு. அந்த மெடிசின்ஸோடு கொடுக்குறப்ப வாந்தியை ஆல்மோஸ்ட் இப்போ பேஷண்ட்ஸுக்குலாம் வாந்திங்கிறது நம்ம பார்க்குறதே இல்லை, சில பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம அதை பார்க்குறோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் தான் நம்ம இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகிறோம் சார். இப்போ கீமோதெரப்பிங்கிறது என்னென்னா, நம்ம வெளியேருந்து ஒரு மருந்தை எடுத்துகிட்டு வந்து, அதாவது கெமிக்கல் எடுத்து அந்த மருந்தை வந்து நம்ம போய் கேன்சர் செல்லை அழிக்க சொல்கிறோம். இதுதான் நம்ம கீமோதெரப்பி. பட் இம்யூனோதெரப்பியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, உடம்புலையே இம்யூன் சிஸ்டத்தை நம்ம பூஸ்ட் பண்ணி அந்த இம்யூன் சிஸ்டத்தை வச்சே கேன்சர் செல்ஸை ஃபைட் பண்ண வைக்கிறோம். நம்ம பாடிக்கே அந்த சக்தியை நம்ம கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் இம்யூனோதெரப்பி. இதுதான் நம்ம வந்து இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இம்யூனோதெரப்பியில் பேசிக் ஃபார்ம் ஆஃப் இம்யூனோதெரப்பி என்னென்னா, அங்கேயும் நம்ம வந்து ஒரு மருந்து தான் கொடுப்போம். ஆனால் அந்த மருந்து டைரெக்டாக கேன்சர் செல்லை போய் அழிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா, உடம்புல இருக்க இந்த இம்யூன் செல்ஸ்னால் இந்த பி செல்ஸ், டி செல்ஸ், இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, லிம்போசைட்ஸ், அந்த செல்ஸை எல்லாத்தையுமே வந்து பூஸ்ட் பண்ணும். அதை இன்னும் வந்து அதுக்கோட வீரியத்தை கொடுக்கும். ஸோ அந்த வீரியத்தோட போய் அந்த செல்ஸே வந்து கேன்சர் செல்ஸை அழிச்சிடும். ஸோ இப்போ அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் வந்து நம்ம வெளியேருந்து எந்த மருந்தும் புதுசாக உடம்புக்கு எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ இம்யூனோதெரப்பிங்கிறது நம்மளோட உடம்போட ஒரு இம்யூன் சிஸ்டமே வந்து கேன்சர் செல்ஸை அழிக்கிற மாதிரி. ஸோ இதனால் சைடு எஃபெக்ட்டுகளே இருக்காது. சொல்லப்போனால் சைடு எஃபெக்ட்டுகளே எதுவுமே இருக்காது இம்யூனோதெரப்பியில். வேறு எந்த விதமான வாந்தி, முடி கொட்டுறது, கொமட்டல், இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. இதுதான் இம்யூனோதெரப்பிங்கிறது சார். நம்ம ஒரு மருந்தை கொடுத்து பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி அந்த இம்யூன் சிஸ்டம் போய் கேன்சர் செல்ஸை அழிக்க வைக்கிறது.
இதோட ஒரு அடுத்த அட்வான்ஸ்டு ஃபார்ம் தான் என்னென்னா கார்டி செல் தெரப்பி அப்படிங்கிறது. இப்போ கார்டி செல் தெரப்பிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம மருந்து கொடுத்து இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறது ஓரளவுக்கு தான் நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும் இம்யூனோ தெரப்பிங்கிறது. இது கார்டி செல் தெரப்பியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த டி செல் தெரப்பி, அதாவது கார்டி செல்ங்கிறது கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர் என்ஜினேட் டி செல்ஸ் அந்த இதுதான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த டி செல்ஸை நம்ம உடம்புலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருவோம். உடம்புலேருந்து வெளியே எடுத்து அதை நம்ம மேற்கொண்டு அதில் சில இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். இன்ஜினியர் பண்ணி அந்த டி செல்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் சக்திகளை நம்ம கொடுத்துருவோம். அதாவது நம்ம பேஷண்ட்டோட டி செல்லே எடுத்து அதில் நம்ம இன்ஜினியரிங் பண்ணி அந்த டி செல்ஸுக்கு இன்னும் மேற்கொண்டு சக்தியை கொடுத்துருவோம். அதை மறுபடியும் பேஷண்ட்டுக்குள்ளே நம்ம அனுப்புவோம். அனுப்பும் போது அந்த வீரியமான டி செல்ஸ், நம்மளோட பாடி செல் இருக்கிற டி செல்ஸே தான், அது போய் கேன்சர் செல்ஸை மேற்கொண்டு அதிக பலத்தோடு போய் அழிச்சிடும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுனாங்க, நம்ம இந்த ஃபீல்ட்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ எப்படி ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு நமக்கு இம்யூனிட்டி வேணுமோ அதுமாரி கேன்சருக்கும் இம்யூனிட்டி வேணும் அப்படிங்கிறத கவிஷங்க இப்போ கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ கேன்சர் இம்யூனிட்டினா பி செல், டி செல், இந்த லிம்போசைட்டினுடைய ஃபைட்டிங் இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கேன்சர் அதாவே ஃபைட் பண்ணி அழிச்சிடும். இது ஆல்மோஸ்ட் ஒரு டூப்பு போட்டு இது பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய டார்கெட் தெரப்பியாக இருக்கட்டும், இந்த இது இருக்கட்டும். டூப்பு சினிமாவில் வராங்க இல்லைங்களா, இது வந்து நல்ல ஃபைட்டிங் இது முடிச்சுடுது. இப்போ இந்த இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இட்ஸ் கேன்சர் இம்யூனிட்டி. நான் இப்போ படிக்கும்போது டி ஹெல்பர் செல்லுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, சப்ரஸார்ஸ், எல்லாருக்குமே வந்து இந்த கேன்சர் அக்ரெசிவ் ஆகிறதுல ரீசன் வந்து இதில் ஏதாவது ஒரு மாலிகுலர் லெவலில் மியூட்டேஷன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி உடம்புல இருக்காது. யாருக்கு வேணாலும் கேன்சர் வரலாம். அந்த கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது கேன்சர் செல் ஆகாது. கண்ட்ரோல் இல்லைன்னா அது அப்படியே ப்ரொலிஃபரேட் ஆகி அப்நார்மலாகி அது பல இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுது. அப்படி பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த டியூமர் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு பேஷண்ட்டு இப்போ கேன்சரை வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுங்க. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 பேருக்கு நீங்கள் பிரெஸ்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறீங்க, 40 வயசுக்காரங்க, ஒரே ஸ்டேஜ் தான், ஒரே ஆப்ரேஷன் தான், எல்லாம் முடிச்சிட்டிங்க. அதே அவங்க நியூ அட்ஜுவன்ட்டு அது அட்ஜுவன்ட் எல்லாம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 2 அம்மாவில் ஒருத்தவங்களை பார்த்தா ரொம்ப பிரைட்டாக லைஃப்பில் ஹோப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க ஆல் த டைம் வில் பி டிப்ரெஸ், வில் பி இது யார் இப்போ எது நல்லா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது சார், ஏன்னா இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த மைண்ட் கனெக்டட் டு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கேன்சரை ட்ரீட் பண்ணல, பேஷண்ட்டை ட்ரீட் பண்றோம். அது ஃபேமிலியவே ட்ரீட் பண்ணி இன்ஃபேக்ட் ஃபேமிலியவே ட்ரீட் பண்றோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ we have to treat the mind also. கரெக்ட். சரிங்களா சார்? ஸோ யாரு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை நல்லா எடுத்துக்கிறாங்களோ, சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்களோ, அதை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சி மைண்டில் அவங்க அதை செட் பண்ணி அதை தைரியமாக சண்டை போடுறாங்களோ அந்த கேன்சரை எதிர்த்து, they have more success rate. We have seen. அவங்க என்ன ஆகும்னா நேச்சுரலாகவே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்கு, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுவாங்க, இது நல்ல ஏதாவது ஸ்பிரிச்சுவலாக இருந்தாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணுவாங்க, அவங்க வேலைக்கு போவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட பிரைட்டாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷமே அவங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கேன்சரை இது பண்ணுவாங்க. பர்ஃபெக்டாக சொன்னீங்க. சி தேர் ஆர் லாட் ராஜ்குமார் சார், நாம வந்து ஒரு எண்ணங்கள் இருக்குங்க இல்லைங்க, நம்ம எண்ணத்தை பாசிட்டிவாகவே இது நடந்துரும், இது நடந்துரும், இது நடந்துரும்னா அந்த நோக்கி நம்ம முன்னேட்டு போவோம். கரெக்ட். இது நடக்காது, நாம இப்படியே மோசமாயிருவோம். பாசிட்டிவ் திங்கிங் இல்லைங்க, பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் இருந்தால் நம்ம அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் கரெக்டாக ரெகுலராக வருவாங்க. போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டோட வாழ்க்கையும் அவங்களுக்கு வாழ்க்கை தரம், அவங்க குடும்ப சூழ்நிலை அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதுக்கு மேலே நான் இன்னும் மோசமாயிருவேன், எனக்கு இன்னும் நெகட்டிவாகவே தோணுது அப்படின்னா அவங்க செல்ஃப் கேரை விட்டுட்டு என்னன்னா அவங்க சரியாக முறையான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் அதை கொண்டு போய் குடும்பத்தில் பண்ணும்போது குடும்ப சூழ்நிலைகளும் கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்படும் போது எதுவுமே நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நெக்லெக்டடாக இருக்கும்போது அவங்க ஃபாலோ அப் சரியாக வராமல் டிசீஸ் கண்டுபிடிக்க முடியாமல் வரலாம். சரி, இதில் வந்துங்க நம்ம ஃபினான்ஸை டச் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு மேஜர் லிமிட்டிங் வந்து ஒன்று சோஷியல் ஃபேமிலி சப்போர்ட் வேணும், இன்னொன்று இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்மெண்ட். அந்த தவணையில் கரெக்டாக வந்து அந்த ஹீமோவோ ஒரு இம்யூனோவோ ஒரு டார்கெட் தெரப்பியோ பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக தே ஆர் நாட் வெல் ஆஃபுங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நாம் ஒரு சப்சிடியாக ஒரு ட்ரீட்மெண்ட் மாரி கொடுக்குறோம், இல்லை ஆல்டர்னேட்டிவாக கொடுக்குறோன்னா அதனுடைய எஃபெக்ட்டும் அதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இதுமாதிரி இந்த ஃபினான்ஸ் இதெல்லாம் ஆகும்போது த பேஷண்ட் அண்ட் த ஃபேமிலி வில் கெட் டிப்ரெஸ்ட். ஸோ இந்த மன ரீதியான இதை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிங்கன்னா அதுக்கு தான் இந்த கவுன்சிலர் தேவைப்படுது இல்லைங்களா? அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை நம்ம அவுட்கம் இது கொடுக்க முடியும், எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும். அதுவும் போக நம்ம ஒரு வர பேஷண்ட்டு நமக்கு தெரியும், அவங்களுக்கு பேஷண்ட் இப்போ ஆகிட்டாங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்காது,
பட் we can educate the family to take insurance for others. கரெக்ட். இந்த சேம் இது ஏன்னா இதில் ஃபேமிலி ரன் டிசீஸ்லாம் சிலது இருக்கு. இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம பார்க்கணும். எக்கனாமிக் ஆஃப் ஹெல்த் படித்தோம்னா, இஃப் யூ நாட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்வேர் டவுன் த லைன், நான் இப்போ எங்கே ஆக்டிவாக இருக்கேன், ஒரு ஐம் 35, ஐம் ஆக்டிவ், ஒரு 50 இயர்ஸில் ஐ மே ஹாவ் எனி டிசீஸ். இஃப் ஐ எம் நாட் சேவிங், ஐ எம் நாட் லுக்கிங், அந்த டைமுக்கு எனக்கு என்ன வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே நான் முயற்சி பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலைன்னா அந்த டைம் நான் நொடிச்சு போகலாம், என்னதான் இருந்தாலும் பத்தாமல் போகலாம். ஸோ ஒரு பேஷண்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஒரு பாக்கி இருக்க குடும்ப பர்சனுக்கு ஒரு ஆஸ் அ மருத்துவராக நான் அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க, உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவைப்படலாம். ஸோ ஃபினான்ஸ் சப்போர்ட்டுக்காக நம்ம ஆரம்பத்திலேயே ஃபேமிலியவே எஜுகேட் பண்ணணும் இந்த இதில். சரிங்க, இப்போ இதெல்லாம் நம்ம பேசி முடித்த பிறகு சில இது பியாண்ட் அவர் ஹோப் லேட்டாக ப்ரெசென்ட் ஆனதுனாலையோ இல்லை ட்ரீட்மெண்ட்டில் சில செட்பேக் இருந்ததுனால அவங்க அட்வான்ஸ் ஆகி ஒரு டெர்மினலாக ஸ்டேஜுக்கு ஆகிடுவாங்க. அது அட்வான்ஸ்டு இது. நம்ம அதுக்கு தான் இந்த சாந்தம்லாம் வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கோம். ஜஸ்ட் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி ஃபார் அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த சாந்தம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சாந்தத்தை கொடுக்குது? ஏன்னா எனக்கு வந்து 2 ஸ்பெஷாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணி எப்பவுமே நினச்சி பார்ப்போங்க. இந்த அட்வான்ஸு கிட்னி ஃபெயிலியர் போய் டயலைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு குரூப், நெஃப்ராலஜி குரூப்பில் அது பார்ப்போம். அடுத்தது இந்த ஆன்கோ ப்ராக்டிஸில் என்ன தான் நம்ம பண்ணாலும் ஏ டே வில் கம் வி ரியலி புட் த ஹெட் டவுன் அண்ட் ஃபீல் ஃபார் சம் ஒன் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பி பிரின்சிபல் ஆஃப் இதில் லைஃப் கேர், பாலியேட்டிவ் கேர் அதில் வந்து சார், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட் டாக்டர்ஸ் வந்து வி கோ பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி டு ஹெல்ப் த பேஷண்ட். ஆமாம், அது எல்லாருமே நம்ம பண்ணுவோம். நம்ம ஆல்வேஸ் நம்மளால் முடிஞ்சதை விட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியாக நம்ம முயற்சி பண்ணி செய்வோம். இப்போ இந்த மருத்துவ ரீதியாக நம்ம ஹெல்ப் பண்ணுறத விட மன ரீதியாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். பர்ஃபெக்ட். அதுதான் அந்த எண்ட் ஆஃப் லைஃப் கேர், பாலியேட்டிவ் கேர். அதில் வந்து பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் முழு ஃபேமிலிக்கும் நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்குறோம். அவங்க அந்த அது எல்லாருமே இறந்து போகிறது நம்ம பேச கரெக்ட். நாம பேசலாம் இறப்ப வி ஷுட் நாட் டிஃபருங்க. அது வந்து அந்த டயத்தில் வந்து வி ஷுட் அக்செப்ட் இட் இன் எ வெரி டிக்னிஃபைடு வே. அக்செப்டன்ஸ் பண்ணும்போது அந்த மன ரீதியாக நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அதில் இருக்கிற மன திருப்தி நம்மளுக்கு கிடைக்குது இல்லை சார், அது எனார்மஸ் சார். அந்த மெடிசல் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பேஷண்ட் சக்ஸஸ் ஆகிறத விட இந்த மாதிரி மன ரீதியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம சக்ஸஸ் கொடுக்கறது வந்து அது கோஸ் பியாண்ட். அதுதாங்க ஆக்சுவலாக நமக்கு ஒரு பரம திருப்தி வரும். சரி, நான் இதெல்லாம் மனசில் வச்சுங்க. நான் வந்து ஒரு இதில் ஒரு ரைட்டருங்க. ஐ யூஸ் டு ரைட் லாட் ஆஃப் நாவல். நான் ஆல்ரெடி நம்ம சார்ட்ட சொல்லியிருக்கேன். என்னென்னா அகம்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். இந்த புக்கை இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் பர்மிட் ஆன் 4th we launching. இட்ஸ் ஆல் அபவுட் lung cancer. How a young college boy became habituated to smoke, then he landed up in hemoptysis, blood-stained sputum, then he turned to be a lung cancer, how he had a diagnosis, advanced lung cancer in a short span, and how he survived over a decade of time, achieved in life. அது வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுக்குற ஒரு நாவல். அந்த நாவல் ஒன்று இருக்கு சார், when breath becomes air, ஒரு புக் இருக்கு. அதுலேயும் நாம எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. we book read that it had impact on us. Actually in that book is a medico. கரெக்ட்டுங்க, கரெக்ட். ஒரு டாக்டரா இருந்து எழுதும் போது தாங்க யூ கேன் பிரிங் இட் அவுட் இன் எ பிக் வே. அதில் அந்த அகம் புக்கு நம்ம 4th டைம் பர்மிட்ஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை லான்ச் பண்ணலாம். தட் புக் சேஸ் ஆல் அபவுட் த ஒரிஜினல் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் தி சைக்கோ-சோஷியல் இஷ்யூ அண்ட் த ஸ்பிரிச்சுவல் ஆஃப் லைஃப். ஸோ அந்த புக்கு வந்து இட்ஸ் நைஸ் ஃபினிஷ் வித் ஹோப் ஃபார் லங் கேன்சர் பேஷண்ட். ஸோ இதோடைங்க நாம் இன்றைய இதில் வந்து நான் இப்போ தான் ரைட்டுன்னு சொல்லி முடித்தேன். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த லங் கேன்சரை ஒரு லேமேனும் ஒரு தமிழ் புரிஞ்சவங்க படித்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கவிதை நடையாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுல நான் பண்ண ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கு. இது ரொம்ப நாளுக்கு முன்பு பண்ணது. இது உங்களாட்டம் ஒரு சில தூண்டுதலாக நான் புக்காகவே போட்டேன். போன முறை நம்ம பிரெஸ்ட் கேன்சர் இது ஒரு அந்த பிரெஸ்ட்டை பற்றி படித்தேன். இப்போ நான் அந்த புற்றுநோயை பற்றி படிக்கிறாங்க. ஸோ இது நாம் வந்து ஒரு லேமனாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறது நாம் இது வரைக்கும் பேசின இந்த 1 hour இதை வந்து ஒரு கவிதை நடையில் சொல்லியிருக்கேன். சொல்லட்டுங்களா? புற்றுநோய், அதுதான் டைட்டில். என் உயிரே என் உயிரே என் ஆறுயிரே. இதை கேட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். என் உயிரே என் உயிரே என் ஆறுயிரே, அந்த இது வருது இல்லைங்களா? என் உயிரே என் உயிரே என் ஆறுயிரே, புகைப்பதினால் என்னை பிரியும் என் ஓர் உயிரே. ஒரே உயிர் தான். எதனால் அது பிரியுது? ஸ்மோக்குனால. ஸ்ட்ராங்காக நம்ம ஈட்டியாலஜின்னு பார்த்தோம்னா ஹெட் டு ஃபுட் கேன்சர் எல்லாத்துக்கும் தேர் வில் பி அ
ஸ்டாக் மார்க் ஆஃப் ஸ்மோக் இல்லாத எந்த கேன்சரும் வரலங்கிறது ரொம்பவும் சயின்டிஃபிக்காக உறுதி ஆயிடுச்சு. உடல் செல் உருமாறினால் மெட்டாப்ளேசியா. இப்போ நம்ம டெஃபினிஷனுக்கு போகிறோம். ஒரு செல்லு வந்து மெட்டாப்ளாஸ்டிக்னா எப்படி சொல்லுவோன்னா, உடல் செல் அந்த உருவம் மாறுது. அந்த உருவம் மாறுனா அது மெட்டாப்ளேசியா. இப்போ நீங்கள் ஒரு ஸ்குவாமஸ் செல், அடினாய்டு அந்த செல்லாக மாறுச்சுன்னா மெட்டாப்ளேஸ் சொல்கிறீங்களா, அது டெஃபினேஷன் ஃபார் மெட்டாப்ளேசியா. உடல் செல் உருமாறினால் மெட்டாப்ளேசியா. உருமாறிய செல் உருக்குலைந்தால் டிஸ்பிளேசியா. உருக்குலைகிறதுனா இந்த ஷேப்பு, சைஸு இதெல்லாம் மாறிச்சுன்னா அது டிஸ்பிளேசியா. உருக்குலைந்த செல் ஊர்ந்து சென்றால் இன்வேஷன். ஸோ இந்த மூணாவது டெஃபினேஷன் இன்வேஷன். ஒரு கேன்சர் வந்து இன்வேட் ஆனால் தான் அதனுடைய வீரியம் அதிகமாகிடுது. நம்ம நிறைய டயத்தில் நம்ம பேப்சிமியரில் சொன்னீங்க இல்லையா, பார்த்துட்டு வந்து அவங்க கேன்சர் இன்சிட்டு CIN சொல்லிட்டாங்கன்னா தட்ஸ் இயர்லியஸ்ட் டைம் யூ கேன் மேனேஜ் இட் வித்தவுட் எனி ஃபர்தர் ஒர்சனிங் ஆஃப் த டிசீஸ். அதுதான் இன்வேஷன் ஆனாலே அந்த கேன்சர் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். தோன்றிய இடத்திலே இருந்தால் கேன்சர் இன்சிட்டு, தோன்றிய இடத்தை விட்டு தொலைவிடம் சென்றால் மெட்டாஸ்டாசிஸ். இந்த 5 இதுவும் வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணியாச்சு. உடல் செல் உருமாறினால் மெட்டாப்ளேசியா, உருமாறிய செல் உருக்குலைந்தால் டிஸ்பிளேசியா, உருக்குலைந்த செல் ஊர்ந்து சென்றால் இன்வேஷன், தோன்றிய இடத்திலே இருந்தால் கேன்சர் இன்சிட்டு, தோன்றிய இடத்தை விட்டு தொலைவிடம் சென்றால் மெட்டாஸ்டாசிஸ். அதுதான் M1 ஸ்டேஜ். ஸோ இது வந்து இந்த கேன்சர்னால் என்ன, அது அவனுடைய வேரியஸ் லெவல் ஆஃப் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டேஜ் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டேஜ் இந்தந்த ஸ்டேஜ்ன்றதுன்னு தனைத்தாங்கி உறுப்பில் இருப்பின் முதல் நிலை. இப்போ லங்கிலே இருந்ததுன்னா அது ஸ்டேஜ் 1ன்னு சொல்லலாம். தாக்கிய உறுப்பில் நெறிகண்டால் 2ஆம் நிலை. அந்த பெரிய ஆர்கன் லிம்ஃபாட்டிக்ஸ் இருந்தால் அது ஸ்டேஜ் 2. தூரத்து நெறிகளில் தொற்றுவிட்டால் 3ஆம் நிலை. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சுப்ராக்கு அங்கெல்லாம் போச்சுன்னா 3ஆம் நிலை. தூரத்து உறுப்புகளில் பரவிவிட்டால் அதுவே 4ஆம் நிலை. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வர அந்த நடையே வரும், எண்ணுயிரே எண்ணுயிர். அந்த 4ஆம் நிலை என்னன்னு சொல்ல, தூரத்து உறுப்புகள் பரவிவிட்டால் அதுவே 4ஆம் நிலை மெட்டாஸ்டாசிஸ். இப்போ லங்கில் இருக்குது, நெறி கட்டிடுச்சுன்னா அது அந்த பெரிய ஆர்கனுக்கு அது ஸ்டேஜ் 2ன்னு சொல்லலாம். லங்குள்ளே இருந்தால் ஸ்டேஜ் 1. இதே வந்து மீடியாஸ் மேலே எங்கெல்லாம் போனால் ஸ்டேஜ் 3. மூளைக்கு போயிடுச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. இப்போ ஸ்டேஜ் முடிச்சுட்டோம். ஆரம்பத்தில் பேசிக் டெஃபினேஷன் மெட்டாப்ளேஸில் ஆரம்பித்து மெட்டாஸ்டாசிஸ் வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ ஸ்டேஜ் 4 சொல்லியாச்சு. அடுத்தது சிகிச்சை முறை. ஆரம்ப சிகிச்சைக்கு கத்தியும் கதிர்வீச்சும் கை கொடுக்கும். ஆரம்ப சிகிச்சைக்கு நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கத்தி அப்புறம் கதிர்வீச்சு, அதான் மீடியாசைட்டிஸை கண்ட்ரோல் பண்ண. இதை தான் ஆயுத போருங்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயுத போர் கத்தி. ஹீமோ இம்யூனோதெரப்பி கத்தியின்றி ரத்தமின்றி கேன்சரை அழிக்கும். ஹீமோ இம்யூனோதெரப்பி சாருடைய ஃபீல்டு. ஹீமோ இம்யூனோதெரப்பி கத்தியும் இல்லை ரத்தமும் இல்லை, பட் கேன்சரை அழிக்கும். இதை தான் அஹிம்சை போருங்கிறோம். ஃபஸ்ட்டு போர் ஆயுத போர், செகண்ட் போர் அஹிம்சை போர். காலங்கடந்த சிகிச்சையில் அஹிம்சையே ஆவணமாகும். ஒரு சில கேன்சரில் பார்த்தீங்கன்னா இது சர்ஜரி வேணாங்க, சர்ஜரி பண்ணாலும் உபயோகம் இருக்கான்னு சொல்லி சார்ட்டு அனுப்பிச்சிடுவோம். அதுதான் காலங்கடந்த சிகிச்சையின் அஹிம்சையே ஆவணமாகும். அஹிம்சையாக இருக்கிறது தான் காந்தி வழியில் போகணுங்கிறோம், சரிங்களா? அஹிம்சை தான். ஸோ அடுத்தது அன்பின் அரவணைப்பும் மனித நேயமும். அன்பின் அரவணைப்பும், டெண்டர் பேலியேட்டிவ் கேர். மனித நேயம். மனித நேயம் இல்லாத நோ ட்ரீட்மெண்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல்லுங்க. நீங்கள் ஒரு ஸ்னீசிங் வந்துட்டு சளி இருமனோட ஒரு மனித நேயத்தோடு அதை டீல் பண்ணால் தான் அது வந்து க்யூர் ஆகும். தே வில் பி ஹாப்பி. ஸோ அதனால் அன்பின் அரவணைப்பும் மனித நேயமும் வாட் பேலியேட்டிவ் கேர். பேலியேட்டிவ் கேர் இப்போ பேசணும் இல்லைங்களா, அது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் டெண்டர் லவ் அஃபெக்ஷன். அந்த இது பிளாந்தெரபிஸ்டிக் இது தான். அதை புனித போருங்கிறோம். இப்போ நாம் வந்து 3 போரை சொல்லியாச்சு. ஆயுத போர் ஆப்ரேஷன், அஹிம்சை போர் இம்யூனோதெரப்பி, அப்புறம் நம்ம டார்கெட் தெரப்பி எல்லாத்தையும் இந்த அஹிம்சையில் வர்றது. நோ கத்தி நோ ரத்தம், அஹிம்சை போர். பேலியேட்டிவ் கேர் தான் புனித போர். புனித போருக்கு தான் நாம் சில நேரம் ப்ரிப்பேர்டாக ஆகிடுவோம். எல்லாம் முடிச்சு இந்த இது. இப்போரை அறிவியல் ஞானவால் கொண்டு, அடுத்தது கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானவால் கொண்டு எதிர் நோக்கும் மருத்துவர்களுக்கு. ஏன்னா என்ன தான் இருந்தாலுங்க நம்ம எல்லா நாளையும் செலிப்ரேட் பண்ணி, எய்ட்ஸில் ஆரம்பித்து எல்லா நாளும் ஒவ்வொரு நாள் செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் நம்மளால் யார் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, வாழ்வாங்கு வாழ வாழ்த்தளிப்போம் இந்நாளில். நான் இந்த கேன்சர் கேர் கொடுக்குற ஸ்பெஷலிஸ்ட் எப்பயுமே ஒரு உள் மனசில் நினைக்கிறது. ஏன்னா எவ்வளவு கஷ்டத்தில் ஐ வாஸ் வாக்கிங் த்ரூ ஒன் பேலியேட்டிவ் கேர் இன் யூஎஸ்ங்க. யூ see that suffering is become a happiness to the other sideங்க. அதுதான் இது நான் உங்கள்கிட்ட சொன்னது. ஐ வென்ட் டு மேன்ஸ்ஃபீல்டு ஏரியாங்க at Ohio Health Center. One of my classmates is there as a chair of the medical oncologist, Dr. Sridevi. She was walked through that she was real and my son is there as a kind of shadowing. Next day one fellow is not there.
he was impacted with that இது they previously was very bright and the next day no more. So that palliative care இருக்கு இல்லைங்களா, அதான் புனிதப்போன்னு சொல்லலாம், அது வந்து இட்ஸ் ரியல் டச்சிங் ஏரியா ஆஃப் அவர் ப்ராக்டிஸ். ஸோ அந்த இதில் நாம் இருக்கிறதுனால நமக்கு எத்தனையோ தூக்கங்கள் போகும், எத்தனையோ நினைவுகள் மாறும், எத்தனையோ இதில் வி டிஸ்டர்ப்டு ஆஃப் சம்படிஸ் லாஸ். அதை வந்து நம்மளை வந்து வாழ்த்துறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் வந்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்தளிப்போம் இந்நாளில்னா இந்த February 4th every year you should think about your own fellows who is taken care of all these போர், ஆயுத போர், அகிம்சை போர் அண்ட் புனித போர். நம்ம போராளி. ஸோ புகையினால் உருவாகும் பல புற்று, திரும்பியும் கவிஞருக்கு இந்த புகையை சொல்லாமல் முடிக்க முடியல. புகையினால் உருவாகும் பல புற்று, புகைப்பதை உடனே நீ நிறுத்து. நமக்கெல்லாம் யாராவது நல்லது செய்ய நினச்சாங்கன்னா அவங்க புகை பிடிக்கிறத நிறுத்தணும். பேசிவ் ஸ்மோக் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலே நம்மளுடைய வேலையினுடைய இது கம்மியாகி இதுமாரி கவிதை எழுதிட்டு இருக்கலாம். இல்லைன்னா வி ஹாவ் டு ஆப்ரேட் எவ்ரி டே, வி ஹாவ் டு புட் சம்படி அண்ட் ரேடியோ தெரப்பி யூனிட் அண்ட் யூஸ் டு டேக் கேர் ஆஃப் தி விளைச்சல் ஆஃப் புகை. புகைங்கிறது ஒரு இது போடுற மாரி. கேன்சரில் 2 தான் நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க. ஒன்று வந்து இனிஷியேட்டர், இன்னொன்று ப்ரொமோட்டர். கேன்சரை உருவாக்குறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். இப்போ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் எடுத்துக்கோ, இல்லை வேறு ஏதோ ஒரு வைரல் இதனால் அது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்வாயர்மெண்ட் ஃபேக்டர், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அந்த ஹேபிட் இதெல்லாம் இதாகும். ஆனால் இந்த ஸ்மோக் மட்டும்தான் கேன்சரை உருவாக்கவும் செய்யுது, உயரவும் செய்யுது, கொல்லவும் செய்யுது. அந்த புகைக்கு இருக்கிற இந்த இனிஷியேட்டர் ப்ரொமோட்டர் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டோ ஸ்ட்ராங். அதனால தான் A to Z எல்லாமே லிங்க் டு தி புகை, டொபாக்கோ. ஸோ புகையினால் உருவாகும் பல புற்று, புகைப்பதை உடனே நீ நிறுத்து. அசாதாரண வளர்க்கட்டி, ஆறாத புண், அல்லலுறும் வலி, அலட்சியமின்றி அலோபதி மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவீர். இதில் கவிஞர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. எப்போல்லாம் நீங்கள் உடனே போய் பார்க்கணுன்னா, அசாதாரண வளர்க்கட்டி, சடனாக ஒரு கட்டி சின்னதாக வந்து கடகடன்னு பெருத்துடுது 1 மாதத்தில், அதில் வலி வருது, அதில் வந்து நீர் வடியுது, இல்லை ரத்தம் வருது, ஒரு புண்ணே இருந்து பெருசாகி அதில் ரத்தம் வருதுன்னா அலட்சியமின்றி அலோபதி மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவீர். மிக்சோபதி வைத்தியம் கையாண்டு நிலத்தில் விட்ட மீனாய் துடிதுடித்து வெம்பி கேன்சர் நண்டுக்கு இரையாகாதே. ஃபினிஷ் எப்படி இருக்குது பாருங்கள். நாம் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, சில பேர் டைவர்ட் ஆகி வேறு வேறு ரூட்டில் போய் எங்கேயாவது அலோபதி இந்த இது இல்லாமல் மிக்சோபதி இதில் ஏதாவது பச்சளை சாப்பிட்றோம், 90 போட்டுக்கிறோம், பாடம் அடித்தாங்க, சாமிக்கு கயிறு கட்டிக்கிட்டோம், நிறைய நடக்குது. ஸோ இதேமாரி நடந்து அதில் முக்கியமாக இந்த கவி இதில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஃபீல் வந்துங்க, நிலத்தில் விட்ட மீனாய் துடிதுடித்து வெம்பி கேன்சர் நண்டுக்கு இரையாகதே. மீன், நிலம், துடிதுடிப்பு, நண்டு எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இது வந்துங்க யூ கேன் ஒன்லி பிரிங் டு the poem once you are very familiar with the day-to-day practice and deep subject of your own language. It may be Malayalam or Telugu, எதாக இருந்தாலும். ஸோ அதுதான் கேன்சர் நண்டுக்கு இரையாகாதே. இணைவோம் இசைவோம், புற்றுநோய் இல்லா புதிய தலைமுறை காண்போம். இணைவோம் இசைவோம், அதுதான் தெரிஞ்சோ தெரியாமல் இந்த இயர் தீம், யுனைடெட் பை யூனிக். ஓகே, வித் திஸ் கவிதை நான் எழுதியிருந்தா கூட இதை பலமுறை படிச்சிருக்கேன். ஏன்னா இதனுடைய தாக்கம் இருக்குது இல்லைங்களா. இதை நம்ம MBBSல ஒரு டெஃபினேஷன் படித்து மெமரைஸ் பண்ணி மெட்டாசைஸ்னா என்ன, மெட்டாசைஸ் என்ன, இது எல்லாத்தையும் எழுதி வரும்போது யூ ஃபீல் குட். தமிழால் முடியும், தமிழால் தான் முடியுங்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். தமிழால் நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். மெடிக்கல் சயின்ஸை தமிழால் சொல்லிக் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு பிக் கொஸ்டின் மார்க்குக்கு நாம் நிறைய இடத்துல ஆன்சர் சொல்லியிருக்கோம். ஸோ அட்வான்ஸ் டெர்மினாலஜி யூ கேன் டேக் இட் இன்டு கலைச்சொற்கள் இன் தமிழ். சரிங்களா. அந்த வகையில் இந்த கவிதை உங்கள் மத்தியிலையும் மற்றவங்களுக்கு புரிகிற மாரி வாசித்ததுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. இது கூட நாம் நிகழ்ச்சி நிறைவாகங்க இந்த யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறத நம்மெல்லாம் கை வச்சு சொல்லி முடிப்போம். யுனைடெட் பை யூனிக், கேன்சர் கேன் க்யூர் சர்டைன்லி. ஸோ அதுதான் நம்ம PSC இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜியுடைய ஒரு மிஷன், விஷன் அண்ட் ட்ரஸ்டட். We have a good life without hurry, worry, angry, good nutrition, good sleep, keep away all these issues of cancer. Thank you very much.